ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய கோல்டு டாக்டரில் குட் பை டு பை டு ஃபைனல் பார்த்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எப்படின்டா இருக்குனாக்கா, நம்ம ஜெகேவும் ஜிமினும் க்யூட்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆஃப்டர் அந்த செக்ஷனாக முடிஞ்சதுக்கப்புறமா ஜேகே குளிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஜிமின் ஜேகே யோசிக்கிறாங்க, எனக்கு ஜிமின் அவ்வளோ பிடிக்கும், அவன் என் கூட மட்டுமே இருக்கணும், அவனோட மொத்த அளவுக்கு நான் தான் சொந்தக்காரனாக இருக்கணும், வேறு யாரும் அது உரிமை கொண்டாடக்கூடாது, வேறு யாரையும் அவளை அவரை ஷேர் பண்ண விட மாட்டேன் அப்படி ஜேகே நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரு தாட்னாக்கா, நம்ம வந்துட்டு ஜேகே ஜிமின் பேரண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்ணலாம். ஆனால் அவங்க கிட்ஸை பார்க்கணுக்கா அவங்க வரலாம்ல, ஏன் இது வரைக்கும் ஜிம்மி பார்க்கணும் வரவே இல்லை, அவங்களே ஸ்டெப் எடுக்கவே இல்லை, ஏன் நம்ம வெல்கம் பண்ணது வரணுமா என்ன? பேரண்ட்ஸு கிட்ஸை பார்க்குறதும் சரி, இல்லை கிட்ஸ் பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கும் சரி, அவங்க நினச்சா போக தானே செய்யலாம், பர்மிஷன் கேட்க சரி, அவங்க ஏன் வரல? அவங்கள்ட்ட இல்லாதான் அவங்க நினச்சா ஓன் சீட்லேருந்து இறங்கலாம், அப்படி இருக்கும்போது ஏன் வரல? ஸோ ஜேகே கூட ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு பாட்டு அப்படி வருது. அப்படி நம்ம ஜிம்மி சைடு சொன்னாக்கா, ஜிம்மி ஏன் ஜேகே வந்துட்டு இந்த சாதாரண மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அப்படி மேரேஜுக்கு அப்புறம் ஏன் அவர் மாறினார் அப்படின்னாக்கா, ஜிம்மிக்கு அவங்க வீட்டில் கிடைக்காது கூட இங்கே கிடச்சிருக்கும். செகண்ட் வந்துட்டு நம்ம ஜேகே ஜஸ்ட் ஜிம்மி மேலே லவ் அடிக்ஷன் மட்டும் கிடையாது, அவருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பார். இன்ச்சு பை இன்ச்சு அவர் வந்துட்டு என்ன சொல்லி பேசியிருப்பாங்களே, கேஷுவலாக ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டு பேசுவாங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் அவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்றத அவ்வளோ எல்லாரும் அப்படி நோட் பண்ணிடுவாங்களா, அந்த ஜிம்மி ஃபுல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியாது. ஆனால் ஜேகே ஜிம்மி சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ஒரு மைண்ட் நோட் பண்ணி வச்சிருக்காரு சொல்லிட்டு ஜிம்மிக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கும். அதனால ஜிம்மி எப்படினாக்கா ஒரு மாறி இருப்பார், அவர் ஜேகே லெவலில் தான் மொத்தமாக சேஞ்சஸ் ஆகிருப்பார். இப்போ ஜிம்மி யோசிக்கிறாங்க, எப்படி ஒரு டக்குனு ஜேகே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க வித்தின் 1 வீக்கில், அதாவது கிராஜுவேட் ஆகிட்டு 1 வீக்கில் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலண்டா. இப்போ நம்ம டே அண்ட் சுகாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு டே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்மி நல்லா ஒரு மாதிரி எப்படினாக்கா ஒரு சன்னின்னா ஒரு மதர் இல்ல மாதிரி இருக்காது, நல்ல ஒரு பாண்டிங் அழகாக இருக்குது, எப்படி சொல்ல லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. டே நம்ம ஜின்னுக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஜின்னு டேவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சன்னிங்களா, செகண்ட் அவங்க அப்பா அம்மா சரியில்லை இல்லையா, அதனால அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே பாருட்டே இது உன்னோட வீடு சரியா, இன்னும் கொஞ்சம் டேஸ்லாம் நியூ ஹோம் கட்டிட்டு இருக்கோம், அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு இன்னும் அங்கே என்ன வேணுமோ அங்கே எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் சரியா. ஏற்கனவே நாங்கள் சுகர் ரொம்ப கொஞ்சம் பெருசாக கட்ட சொல்லியிருக்கோம். அங்கே உனக்கு தேவையான திங்ஸ் இப்போ கபோர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா கபோர்ட்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு உனக்கு திங்ஸ்லாம் வச்சுக்கணும் இல்லையா, உனக்கு பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீடமாக என்னென்ன வேணுமோ சொல்லி நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ டேக் ரொம்ப ஹாப்பி இருக்குது, தேங்க்யூ அங்கிள் ஹக் பண்ணிக்கிறாங்க. வச்சுக்கோங்க பாரு, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேடு சரியா, நான் பண்ணுறேன் சரியா, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்க டேக் ரொம்ப ஹாப்பி இருக்குது, ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ வேறு, நீ ஹாப்பி சுகா கூட சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள், இங்கே பாருங்கள் உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க உங்கள் 4 பேர் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படியே ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு டே அதுக்கப்புறம் சுகா அதுக்கப்புறம் ஜெகப்பு ஒயின் ஜிம்மி 4 பேர் கிட்ட பொறாமல் இருக்குது சொல்கிறாங்க. ஏன் பா சொல்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு உங்கள் ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ தானே சொன்னேன் நான் அவனோட அம்மா மாதிரி சொல்லிட்டு உடனே ஒன்றையும் சேர்த்துக்கோ, ஒரு நியூஸ் லக்கியான பாசனம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏதாச்சும் ஜிம் பார்க்குறாங்க. நம்ம டேக்கு ஜின்னுக்கு அழகாக ஒரு பாடி உருவாகுது, நான் ஹெல்ப் பண்ணாமல் அது ஹெல்ப் பண்ண ஓகேவா, நீ போய்ட்டு சுகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போக சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வராங்க. அம்மா சொல்கிறாங்க, இங்கே பார் ஜிம்மி உனக்கு இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா, நீ கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறியா சொல்கிறாங்க. ஓகேவா, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் ஓகேவா, நீங்கள் என்னை பற்றி ஒர்க் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்க சனி இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஜிம்மி நம்ம டே பாவம் இல்லையா, அவங்க அப்பா அம்மா பாருங்கள் கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் இருக்காங்க, சரி டாக்ஸிக் பேரண்ட்ஸாக இருப்பாங்க போல சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ரொம்ப பாவம், அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதனால் அவனை யாரும் ஹட் பண்ணக்கூடாது. அம்மா நம்ம வீட்டில் யாரும் ஹட் பண்ண போகிறா சொல்கிறாங்க. அதானே நல்லா பார்த்துக்கணும் அவனை சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த அம்மா நான் வெளில போவா சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா 2 டேஸ் ஆஃப்டர் எக்ஸாம் வரப்போதா சொல்கிறாங்க. சரி அப்புறம் ஜெகே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன் கேட்பியா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம வந்திருக்கேன், ஜஸ்ட்டு சொல்லுங்கள் ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மு தான், இங்கே பாரு செல்லம் லவ் பண்ணலாம் தப்பு இல்லை சரியா, ஆனால் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாரு செல்லம் நீ பண்ண மாட்டேன்னு தெரியும், ஆனால் அம்மா என்ன சொல்கிறேன்னாக்க ஜஸ்ட் லிமிட் மட்டும் கிராஸ் பண்ணாமல் இரு சரியா சொல்கிறாங்க. அது மாதம் என் பையன் இப்படி பண்ண மாட்டேன் ஓகே, மேபி ஜேகே ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக இருந்து எனக்கு அது கொஞ்சம் சொல்கிறாங்க. அச்சா அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவர் ரொம்ப ஜென்யூன் பர்சன்மா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும்ப்பா, இருந்தாலும் சின்னதாக நான் சொல்கிறேன் ஓகே, ஒரு அம்மாவாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, நீங்கள் எது நினச்சி ஒரு பண்ணீங்க ஓகே, நான் சின்ன பையன் அவருக்கு தெரியும், நான் ஜஸ்ட்டு அவர் பார்க்க தான் போகிறேன், ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஹாப்பியாக இருக்கா சரி ஓகே, அதில் போய்ட்டு வரேன் சரியா சொல்கிறேன். ஓகேம்மா சரி இப்போ எங்கே போகிறேன் அது சொல்கிறாங்க. அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாம்மா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஓ சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஹாப்பியாக இருக்குது சரி போகிறப்போ ஜோக பக்கம் தான் இருக்கான், இந்த ஃபுட்டு கொடுத்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இந்த போகிறோம்மா ஜிம் ஜோவுக்கு ஃபுட்டுக்கு பேக் பண்ணி தராங்க. இப்போ பாயிண்டில் அந்த ஃபுட்டு பேக் பண்ணி வாங்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஜேகேக்கு ஃபுட்டு பேக் பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஹாப்பியாக இருக்குது, இப்போவே இப்படினாக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பண்ணுறாங்க. ஓகே பேக் பண்ணி தரேன் சொல்லிட்டு இனி ஒரு பாக்ஸில் ஜேகேக்கான ஃபுட்டு அவங்க பேக் பண்ணி தராங்க. ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வச்சிடலாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் போயிட்டு அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. போகும்போது அவங்க ஃப்ளவர்ஸ் பார்க்குறாங்க. ஜங்காருக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை, அவங்களுக்கு எதாவது வாங்கணும் ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்குறாங்க. இது அவருக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க,
நீ மட்டும் வந்திருக்கோம் அக்கா வரல சொல்கிறாங்க. என் அக்கா எல்லாரும் ஆஃபீஸில் இருப்பா அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. சரி சரி யாரை பார்க்க வந்தா சொல்கிறாங்க. என் அண்ணாவா சொல்கிறாங்க. போய் சொல்லாது சரியா, நீ ஜேகே பார்க்கறதுனா வந்து அப்படி என்ன கேட்குறாங்க. தெரியுதுல 2 பேரும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி போ உன் அண்ணனும் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கான், அவனோட ஆள் அவனும் ஃப்ரீயாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்க என்னமோ நீங்கள் ரொம்ப வர பேசிருக்கான்னு சொல்கிறாங்க. நீ தான் வர அப்படி பார்க்கறதுக்கு சர்ப்ரைஸ் பண்ண உன் அக்கா தான் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறவங்க ஏன் அக்கா தான் வருவோம் நீங்கள் போக மாட்டீங்களா சொல்கிறாங்க. நானும் போவேன், எங்கள் டியூட்டி கொஞ்சம் பிஸியாக இருக்குடா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மி தான் போயிடுறாங்க. ஜிம்மி டேரெக்டாக போயிட்டு கோபேட் கம்மிங் தான் போகிறாங்க. நீ கம்மிங் ஹேங் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மி நடக்கிற ஃப்ளவர் செய்வோம் அந்த ஜேக்கான ஃபுட்டை வெளில வச்சுருக்காங்க வச்சுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது அம்மா ஃபுட்டு கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ எங்கே சொல்கிறாங்க. அது கிராண்ட்மாக்கு செக்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது ரிப்போர்ட் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. அதை நான் வாங்கிட்டு வர மாட்டேனா சொல்கிறாங்க. இல்லை அம்மா தான் சொன்னாங்க அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு தெரியும் ஜெகவும் நம்ம ஜிம்மில் போட்டாலும் தெரியும், சும்மா தெரியாமல் காமிச்சிக்கிறாரு. ஏன்னா ஜிம்முக்கிட்ட மட்டும் ஜிம் ஓப்பனாக சொல்லிப்பாங்க, ஜிம்முக்கிட்ட நம்பிக்கிட்ட சொல்லிப்பாங்க, மற்ற யாருக்கு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ஜேகேக்கு ஒயினுக்கு நம்ம சுகாக்கெலாம் தெரியும், பெருசாக கேட்டுக்க மாட்டாங்க யாரும். எனக்கு அவன்கிட்ட கொஞ்சம் ஷையாகவும் சொல்லிட்டு கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. எனக்கு தெரியாதடா என்கிட்ட போய் சொல்கிறான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மி நான் என்னங்க ஃபுட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை சரி ஓகே நீ வாங்கிட்டு போக சரியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மில் வராங்க ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக ஜேகேட் கேபினுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே தான் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஜேகேட் கேபினுக்கு வர அந்த ஜேகே சர்க்கில் ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. ஏன்டி சொல்கிறாங்க சுடு டாக்டருக்கு தான் பேர் கொஞ்சம் கூட சாப்பிட்டு பேச மாட்டாரு. பேஷண்ட் மட்டும் தான் சாப்பிட்டு பேசுகிறாரு. நம்மக்கிட்ட தான் அப்படியே எரிஞ்சு விடுறாங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கு போய் கத்துறாரு சொல்கிறாங்க. இப்போ நீ பண்ணது பெரிய தப்பு இல்லையா, அங்கே பாரு எனக்கு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டானா கூட பேஷண்ட்டோட உயிருக்கு ஆபத்து இல்லையா சொல்கிறாங்க. அது தெரியாமல் பண்ணிட்டே சொல்கிறாங்க. நீ இப்படி கேர்லெஸ்ஸாக தான் திட்டுறாரு பாரு ஜேகே சாரே கோல்டாக இருப்பாரு, ரொம்ப ஜெனின் பாசம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க. இப்போ பார்க்க என்னவோ தெரியல சார் நான் சிரிச்சு நான் பார்த்ததில்ல, அவர் சாப்பிட்டா பேசி நான் பார்த்ததே சொல்கிறாங்க. நீ பார்க்க தேவையில்ல நீ வா சொல்லிட்டு இப்போ 2 பேர் போயிடுறாங்க. இப்போ சின்ன லெசன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கோல்டு பாஸ் ஆனால் என்கிட்ட மட்டும் எப்படி க்யூட்டாக ஃப்ளட் பண்ணுவார், அழகாக போல்டாக பேசுவார், சாஃப்டாகவும் பேசுவார் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் நீ கம்மின்னு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பக்கம் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஃபைல் பார்த்துருக்காங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் போகிறாங்க. என்னாச்சு கோமா இருக்காங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சார் இதை பார்க்க வந்திருக்கீங்க ஆச்சரியமா இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கோமா இருக்குங்களா சொல்கிறாங்க. இல்லைடா வாஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை போய்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கியும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி மட்டும் ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. ஜெக்கியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வா சொல்கிறாங்க. எல்லா சொல்கிறாங்க ஃப்ளவர்ஸ் உங்களுக்காக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். பரவாயில்லையே என் பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு கொடுக்கும் தோணி இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா வாங்கிட்டு வர மாட்டேனா சொல்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் வாங்கிட்டு வந்தது இல்லையா தான் கேட்டால் சொல்கிறாங்க. அதெல்லாம் தோணும்போது கொடுப்போம் சரியா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜெக்கி வாங்கிக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப கோல்டாக தான் இருப்பீங்க எப்போவுமே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை 2 நாள் பேசிட்டு போயிருந்தாங்களா அதை கேட்டான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்ட வாங்க சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம் லேப்டாப் கிடைக்கிறாங்க. லேப்டாப் உட்காராங்க. ஜிம் பார்க்குறீங்களா பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அது என் கேபினுக்கு யாரும் வர மாட்டாங்க என் பர்மிஷன் இல்லாமல். ஜெக்கி தான் அப்போ லேப்டாப் குறைச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜம்கா என்கிட்ட மட்டும் சாஃப்டாக இருக்கீங்க, அப்புறம் ரொமான்டிக்காக இருக்கீங்க, ஆனால் மற்றவங்கள்ட்ட இங்கே பாரு ஜிம்மியோட சாஃப்ட் சைடு ரொமான்டிக் சைடு நீ மட்டும் பார்த்தா போதும் ஓகே மற்றவங்களாம் பார்க்க தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் இது என்ன கேட்குறாங்க. லஞ்சு சொல்கிறாங்க. லஞ்சா சொல்கிறாங்க. யார் அண்ணனுக்கா சொல்கிறாங்க. இல்லை அண்ணா கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. நிஜமாக எனக்கா நிஜமாக உங்களுக்கு சரி அம்மா குக் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அம்மா குக் பண்ணுவாங்க ஓகேவா. நீங்கள் சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா ஃபுட்டு நான் சாப்பிட்ருக்கேன் சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் உங்களுக்காக படுத்துட்டு இருக்கேன் நான் சர்வ் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே சொல்கிறாங்க. எனக்கு வந்து குக் பண்ண வராது அம்மா குக் பண்ண விட மாட்டாங்க, ஆனால் அம்மா குக் பண்ணாங்களா நான் வெட்டுறதா சொல்கிறாங்க. நீயே கேட்டே என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் கேட்டேன் சொல்கிறேன். என்னென்னு கேட்டேன் சொல்கிறாங்க. ஜம்காவுக்கு ஃபுட்டு வேணும் சொல்கிறாங்க. அப்படியே கேட்டால் சொல்கிறாங்க. வேறு எப்படி கேட்கணும் ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஃபுட் எடுத்து பண்ண சொல்ல நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இருக்கும் அப்படிலாம் கேட்க முடியும் அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு மாதிரி தான் அதுக்காக அப்படிலாம் பேச முடியும், ஒரு லிமிட்டட் ஒன்று இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜெக்கி ஹேண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி லெஃப்ட் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஃபீட் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் ஃபீட் பண்ணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீட் பண்ணிருக்காங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சொல்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை வேண்டாங்க சாப்பிட்டு வந்தேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி சொல்கிறா. இந்த ஜிம்மி ஜெக்கி ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லுடா ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எங்கே வெளில போகணுமா இல்லை வெளிலாம் போவேன்னா ஒரு 15 டேஸ்க்கு இதை பார்க்காம இருக்க முடியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு 15 டேஸ்க்கு உங்களை பார்க்க மாட்டேன், நான் மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேன், கால் பேச முடியாது, உங்களால் இருக்க முடியுமா கேட்குறாங்க. ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாம் வர சொல்கிறேன். எக்ஸாம் தானே வருது அதுக்கு எதுக்கு பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேன் ஜம்கா சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் ஆகுறியா புரியலடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா நீங்கள் பேச எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா, இல்லை ஃபோக்கஸ் பண்ண முடியல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா நானடா அப்படி பேசினா சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. நான் என்ன பேசினா ஜெக்கி கேட்குறாங்க.
நீங்கள் 30 பேசுறீங்க சரியா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க 30 மட்டும் தானே பேச முடியும் சொல்கிறாங்க. புரியுதுலன்னு சொல்லல சரியா. ஆனால் இப்போ எக்ஸாம் வருதுன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாம நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் வேணாமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்கிட்ட ஒரு 15 டேஸ்க்கு பேசாமல் இருக்கும் சரியா. அப்போ தான் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவங்க நினைப்பிலே இருப்பான் சார் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா நிஜமாக என்னோட நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. உண்மையாகவே சரியா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வராங்க. நிஜமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜிம் இந்த இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணால் கூட ரொம்ப கேஷ் இருப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபு சொல்கிற நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா நல்லா ஸ்கோர் பண்ணாக்கா நீங்கள் 15 டேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் என் ஒய்ஃப் கேட்குறப்போ நான் கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும். ஸோ நான் பண்ணுறேன் ஓகேவா. ப்ராமிஸாக ஓகேவா. ஆனால் 15 டேஸ் மட்டும் தான் ஓகேவா. 15 டேஸ் ஆஃப்டர் கண்டிப்பாக நான் மீட் பண்ணி ஆகணும் புரியுதா சொல்கிறாங்க. சரியா சொல்லிட்டாங்க. பார்க்குறேன். ஓகே 15 டேஸ் நான் வந்து உன்னை பார்க்காம இருப்பேனாக்க நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். அந்த டேஸ்க்கு எனக்கு அது வரைக்கும் நான் பார்க்காம இருப்பேன். அந்த டேஸ் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்கிறாங்க. எனக்கு காமன் நான் கொஞ்சம் உன்னை பார்க்காம இருக்கிறதுனால அந்த டேஸ்லாம் எனக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு கேஸ் கூட சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் யோசிக்காம ஜிக்கை கிஸ் பண்ணுறாங்க. ஜிக்கி பார்க்குறேன். இப்படி இல்லை ஸ்ட்ராங்காக கொடுறா சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக எனக்கு எப்படி ஜங்கா சொல்கிறாங்க. ஜிக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு கற்றுக்கோ ஜிக்கி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போட்டு ப்ரெஷ் ஆகுறாங்க. ஜிம் ஜிக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. நீங்கள் நானே சொல்கிறேன் ரொம்ப ரொமாட்டிக்காக இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிக்கி பார்க்குறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஆன்டி ரொமாட்டிக் பர்சன் சொல்கிறாங்க. அப்படியா நீ ஆன்டி ரொமாட்டிக் பர்சன் சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. ஜிக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ப்ராப்ளம் ஓகேவா. நான் அப்படி இருந்தால் நீ அப்படி தான் நல்லா இருக்கும் ஜெகி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை கொண்டு கெஞ்சிறப்போ அப்புறம் நீ வந்து கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகிட்டு அப்புறம் கொடுக்குறப்ப நல்லா இருக்கும் ஜெகி சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் டாக்டர் மாதிரி பேசல இது லைக் ஒரு ரொமாட்டிக் ஹீரோ மாதிரி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அப்படியா ஜெகி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நான் அங்கே தானே டாக்டர் இருக்கேன். வீட்டில் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்க போகிறேன். செகண்ட் உனக்கு ஒரு ரொமாட்டிக் பாய் ஃப்ரெண்டாக ஹஸ்பண்டாக தானே இருக்க போகிறேன் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்காரு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கோல்டாக நீங்கள் தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஆனால் இப்போ பார்க்குறப்போ சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறப்போ சொல்கிறாங்க. இப்போ வேறு மாதிரி தெரியுங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. லைக் எனக்கு ஒரு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் மாதிரி இல்லை ஹஸ்பண்டு தான் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. அவருக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு டவுட்டுங்க சொல்கிறாங்க. கேள்வி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனால் நான் பிடிச்சிச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உன்னோட அண்ணா ஒரு டைம் கேம்பில் நாங்கள் சும்மா இப்போக்கா மெடிக்கல் கேம்ப் இருக்கோம். அப்போ நைட்டில் எல்லோரும் ஃபயர் வச்சுருந்தாக்கா ஃபயர் வச்சுட்டு எனக்கு அது ரொம்ப சில்லான ஒரு பிளேஸ் சரி சொல்லிட்டு அங்கே நாங்கள் எல்லோரும் குளிர் காஞ்சிட்டோம் சொல்லிட்டாங்க. சரி அப்போ தான் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் எங்களோட இப்போக்கா ஒரு ஸ்ட்ரகிள் அப்புறம் வந்துட்டு எங்களோட பேக் போன் இது பற்றி பேசிக்கிட்டோமா சொல்லிட்டாங்க. சரி அப்போ தான் உங்கள் அண்ணா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அண்ணாட்ட கேட்டோம்னா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோம். அம்மான்றது யூஸ்வலாக யாருக்கும் பிடிக்கும் தானே அதுக்கு ஸ்பெஷல் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் அண்ணா சொன்னாங்க என்னோட அம்மா வந்து ஸ்டெப் மாமி சொல்லிட்டு அப்போ எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா எல்லாருக்கும் தெரியல இந்த ஹாஸ்பிட்டலாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அடிக்கடி வருவார் இல்லையா அவங்க அண்ணனுக்கு ஃபுட் எடுத்து தருவார். அவர் ரொம்ப கேர் பண்ணுவார்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் சம்டைம்ஸ் சொல்லிட்டாக்கா எல்லாருக்குமே ஃபுட்டை சமைச்சு கொடுத்து விட்டுருவார் நம்ம ஜெயப்பட நம்ம ஜின்னு வந்துட்டு. அப்போ எதாவது நினச்சிப்பாங்க ஜெயப்படாதே இல்லாமல் சொன்னால் கொஞ்சம் ரொம்ப எங்கே இருக்காங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும். அப்போ கேட்குறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அங்கே ஸ்டெப் மாமா ஆனால் அங்கே ஸ்டெப் மாமா எதுவும் சொல்லவே முடியாது. எனக்கு அவங்க ரியல் மாமா இருந்தால் கூட இது இவ்வளோ கேர் பண்ணிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ப்ராமிஸாக. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் என் அம்மா வந்து யாருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க தான் இந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் என் அம்மாவும். செகண்ட் வந்து பிரதர் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. பிரதர் நான் கேட்குறேன் என்னுடைய அம்மாவுக்கு பிறந்து என்னோட ஸ்டெப் பிரதர் சொல்லவே மாட்டேன் ரியல் பிரதர் தான். எனக்கு அவங்க அவ்வளோ போயிட்டு ஒரு ஒன் டே கூட அம்மா கிட்ட கேட்டது ஏன் திட்டுன்னு கேட்டதே எங்களுக்கு இப்போ வரைக்கும். எனக்கா நாங்கள் ரியல் சிப்ளிங்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே எங்கள் அம்மா விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஒரு டைம் கூட எடுத்தான் என் பிரதர் மீட்லாக்கே அப்பாவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். என் அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். என் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிட்டு இருப்பான். அப்போ நானும் அதே மாதிரி திட்டுவேன் புள்ளி பண்ணுவேன். ஆனால் எனக்கு போய் ஒரு சின்னதாக கூட நாங்கள் எதுக்குமே வந்து எங்கினது இல்லை. எல்லாமே அம்மா பார்த்து பண்ணுவாங்க. ஸோ என் லைஃப் ரொம்ப ப்ரீஷியஸ்னாக்க என் அம்மாவும் என் தம்பி தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிது. அவங்க அப்பா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு நம்ம சுகாவும் எல்லாம் அவருக்கு வந்து நேச்சுரலாக அவங்க ஃபேமிலி உருவானது. ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக அவங்க லைஃப்பில் வந்தது வந்து நம்ம ஜிம்மின் தானே. எனக்கு சின்ன செகண்ட் ஸ்டெப் மாமா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் மாமா பிறந்த பையன் நம்ம ஜிம்மின். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பாரு. அவங்க அண்ணனுங்களுக்காகவும் அவங்க அக்காவுக்காகவும் விட்டு தரத ஜெயாக சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பையன் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் வந்து இருக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க ஃபோட்டோ காமிச்சிருவாங்க. அந்த யாரும் ஜிம்மில் பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த டைம் வரைக்கும் ஜிம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். அப்போ தான் ஜிம்மில் வந்துட்டு எப்படி கான் கேட்குறாங்க. நம்ம ஜெயாக வந்துட்டு ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஜிம்மில் ஃபோட்டோ இருக்குது. அந்த பிக்சர் வந்து நம்ம ஜெயாக கொடுத்து வச்சிருப்பாரு. அவர் இருக்கிற அவர் ஃபோட்டோ தான் அது இருக்கும். அதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஜேகே பார்க்குறாங்க. அவர் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஜேகே அப்போ ரீசெண்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். அந்த 6 மந்த்ஸ் ஜேகே ஜிம்மில் பார்த்தது இல்லை ஹாஸ்பிட்டல் வரும்போது. எனக்கு ஜிம்மில் வந்து ரொம்ப வருவார். எனக்கு கார்லேயே உட்காந்துருப்பாரு. அப்படியே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஃபோட்டோ பார்க்குறேன் செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க ஜெயப்பங்க உங்கள் தம்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க, 2 பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. இல்லை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ்னாக்க என் தம்பியும் இல்லை அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. அது கேட்குறப்ப ஜெய்க்கு ரொம்ப கவர்மான் இருக்கும். ஜெயப் பற்றி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும், என் அம்மா மாதிரி பாசணும், என் தம்பி மாதிரி பாசணும் கிடைக்க எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவன் நான் இப்போ வரைக்கும் என் தம்பி பிலி பண்ணுவேன், திட்டுவேன். ஆனால் கூட அவன் வந்து என்னோட பாசமாக தான் இருப்பான். கொஞ்சம் கூட என்கிட்ட கோவத்தை கடமைச்சுமா எனக்கு ஃபன் பண்ண மாட்டேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், அப்பா கிட்ட போட்டு கொடுப்பான். ஆனால் ரியலாக எனக்குமே கோவப்பட்டு ஏன் அப்படி பண்ணி சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. அது கேட்குற ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு பர்சன் இருப்பாங்களா, ஒரு அம்மா வந்து விட்டு தர முடியுமா மற்றவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டு சொந்த அம்மாவும் மற்ற ஸ்டெப் கிட்ட விட்டு தர முடியுமா சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜேகே வந்து ஜிம்மில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒன் பாயிண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, டாக்டர் ஃபேமிலிஸ் வந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஜிம்மில் செம்ம கிட்ட அழகாக இருப்பார். அதை பார்க்கும்போது நம்ம ஜெயகோப்பை வந்துட்டு அவர் எப்படி ஜெயகோப்பு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்டு பார்க்குறப்போ ஜெயகோப் ஜிம்னா குடிச்சிருப்பாரு. அவங்க அண்ணா அவார்டு வாங்கிட்டா சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. ஒரு ஸ்டெப்பர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமா, ஒரு ஸ்டெப்பர் கிஃப்ட் அவார்டு வாங்குறப்போ இது அது வந்து ஹாப்பியாக ஒரு பர்சனால செலிப்ரேட் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு அவங்க சின்னலாம் கண்ணில் டேஸ் வந்திருக்கும். அந்த அவார்டு வாங்குறப்போ தன்னோட பையன் வந்து அவார்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் எமோஷனல் பார்க்குறப்போ நம்ம ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். உண்மையாகவே இப்படி இருக்க முடியுமா ஒரு பர்சன் நல்லா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அப்போ தான் ஜெய்க்கு ஜிம்மில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி ஜிம்மில் அப்போ தான் நேரில் பார்க்குறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. செம்ம கியூட் நம்ம பையன். அப்போ தான் ஜெய்க்கி பார்க்குறாங்க எப்படா இப்படி ஒரு பையன் சொல்லிட்டு. அப்போ ஜெய்க்கு ஜிம்மு கரெக்டாக 12th தான் முடிச்சிருப்பாரு. ஃபஸ்ட் இயர் என்ட்ரு ஆகல, அந்த 12th முடிக்கிற அந்த டைம் தான் முடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஜப்பியாக க்யூட்டாக. அப்புறம் ஜெய்க்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெய்க்கி வந்துட்டு பார்க்குறாங்க ஜிம்மில் அந்த டைம் லீவ் இருக்கும் அவருக்கு, சம்மர் ஹாலிடே லீவில் வந்துட்டு அடிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வரும்போது தான் நம்ம ஜெய்க்கி வந்து ஜிம்மில் கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃப்ளட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ண சொன்னதுலாம் அப்போ தான் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜெய்க்கி சொல்லிட்டாங்க கரண்ட்லி இதனால தான் ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிச்ச அட்ராக்ஷன் ரீசன் வந்து இதுதான். ஒரு பர்சன் லவ் பண்ண முடியுமா சொல்லிட்டு அதுவே அவருக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டாக ஜெலஸ் ஆகிடுது. எனக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கும். அப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு அவங்க அண்ணன் அந்த வீட்டுக்கு வராமல் இங்கே இருக்காரு. எனக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் வைரல் ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஹாஸ்பிட்டல் ப்ரௌடாக இருக்குது, டாக்டர்ஸோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த டாக்டர்ஸ் வீட்டுக்கு போகாமல் அங்கேயே ஸ்டே பண்ண சுச்சுவேஷன். அப்போ ஜிம்முக்கு பார்க்குறாங்க. அம்மா அண்ணா கொஞ்சம் பிடிக்காதுமா ஹாஸ்பிட்டல் ஃபுட்டுலாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாரு, நீங்கள் குக் பண்ணுங்க நான் அடுத்து பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் வயரும் ஜிம் தான் எடுத்துருக்காங்க, ஃபுட்டு எடுப்பாங்க நைட் டைமில் சூப்பராக ரெடி பண்ணி இருப்பாங்க. அப்போ ஒரு கேரிங்காக வந்துட்டு அவங்க அண்ணாவை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஜெயம் பார்க்குறேன் எதுக்கு இங்கே வந்து திட்டிட்டு இருக்காங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன் சொல்கிறாங்க. பாரு இங்கே வைரல் ஃபீவராக இருக்குது, எதுக்கு இங்கே வந்தேன், உங்கள் ஃபீவர் ஸ்ப்ரெட் என்ன பண்ணுவான் ஜெயம் திட்டிருப்பாங்க. அவருக்குமே ஸ்டெப் இதெல்லாம் ரொம்ப பாசம் இருக்குது, சேம் இவருக்கும் அப்படி தான். ஆனால் ரியல் கலர் எப்படி ஃபைட் பண்ணிப்பாங்க அதே ஃபைட்டு அவங்க கூட இருப்போம். இப்போ நம்ம ஜெயம் திட்டாங்க. இப்போ வேண்டாம் ஏன்னா நான் உங்களுக்கு பார்க்குறது வந்து சொல்லிட்டு யார் வர சொல்லி போங்க ரெண்டு பேர் திட்டுறாங்க. இப்போ ஜெமின் வந்துட்டு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிறாரு. இப்போ ஜெயம் பார்க்க இங்கே வாசல் கூட்டிட்டு வந்துட்டு எப்படினாக்கா அந்த ஹேர்லாம் கொஞ்சம் பெட்டாக இருக்கும், ரயில் நினச்சி வந்திருப்பாங்க. கார் விட்டு இறங்குறப்போ கொஞ்சம் லைட்டாக நினைஞ்சிருப்பாரு. அந்த ஹேர்லாம் வைப் பண்ணி விட்டு அவருக்கு இப்போ சானிடைஸ்லாம் போட்டு விட்டுருப்பாரு, மாஸ்க்லாம் போட்டு விட்டாங்க. பாரு ஃபீவர் இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணி பின்னாடி வெளியே கூட்டிட்டு வந்துட்டு காரில் குறைச்சிருப்பாங்க. பத்திரமா போங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜெய்க்கு பார்த்துருப்பாங்க. இவர் அவங்க மேலே அவ்வளோ கேர் பண்ணுறது, இவங்க மேலே கேர் வச்சுட்டு பார்க்க அவருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். அவர் ஜிம் ரொம்ப பிடிச்சதுனால ஜிம் லவ் கேர்லாம் நம்மளுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு அப்போ நினைச்சிருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜெய்க்கே சொல்லிட்டாங்க இதான் ரீசன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் வாங்க தெரியுமா, நீ எப்படி இவ்வளோ பாசமாக இருக்கா சரி இதில் போய் நான் இருக்கா அவர் என்னோட ஓன் வருதுன்னா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அவரும் நானும் ஒரே அம்மா வச்சு பிறக்காம இருக்கலாம், ஆனால் நாங்கள் 2 பேரும் ரியல் பிரதர்ஸ் தான், எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம், என்னால் ஸ்டெப் இதெல்லாம் பார்க்கவே முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களும் பார்த்துருக்காங்க எனக்கு மட்டுமே வேணும் ஜெய்க்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு சிப்ளிங்ஸ் தான் கிடையாது, அவருக்கு சிப்ளிங்ஸ் இருந்ததும் இல்லை, யாரையும் ஃபைட் பண்ணதில்லை, அந்த மாதிரி லவ்லாம் ஷேர் பண்ணது கிடையாது. அவங்க பேரண்ட்ஸோட லவ் இருக்கும். ஆனால் இப்படினாக்கா அவங்க லாங் டிஸ்டன்ஸ் இருப்பாங்க மேக்ஸிமம். இப்போதான் நினச்சி பார்க்குறாங்க இவங்க ஃபேமிலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம ஜெய்க்கு தான் சார் ஓகே சொல்லிட்டு இப்போ இங்கே வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த கிஃப்ட் வச்சுக்கோ சொல்கிறாங்க. கிஃப்ட்டாக எனக்கு ஆசிரியங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ வேணாம் சொல்லிட்டாங்க. என்னடா பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ரிசீவ் பண்ணுவாங்க, நீ வந்து வேணாம் சொல்கிறிய ஜெய்க்கு சொல்கிறாங்க. எனக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆசை தான் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க எடுத்துகிட்டு எங்கே வைக்க சொல்கிறாங்க. எங்கே வைக்கணும் வீட்டில் தான் வைக்கணும் சொல்கிறாங்க. அடைச்சவங்கக்கா எனக்குன்னு வீட்டில் வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை ஜம்க்கா சொல்கிறாங்க. புரியலடா சொல்கிறாங்க. இது ரூமில் தான் எனக்கு ரூம் இல்லை ஜம்க்கா சொல்கிறாங்க. ரூம் இல்லையா ஜிம் என்ன பேசுகிறேன், நீ ஒரு 19 இயர்ஸ் பையன் ஓகேவா, நீ வந்துட்டு ஒரு எனக்கு ஒரே அவர் சொல்கிறாரு நம்ம வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு 5th அந்த ஏஜ் வரும்போது நம்ம அதாவது 5 இயர்ஸ் ஆகும்போது நம்ம வேறு ரூமுக்கு தான் போவோம், செப்பரேட் ரூம் கொடுப்பாங்க அதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ரூம் கொடுக்கல சொல்கிறாங்க. கொடுத்தாங்களே சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க எனக்குன்னு தனி ரூம் கொடுக்கல, என் ஹோபி அங்கே ரூம் தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் எனக்கு தனி ரூம் இல்லை, வீட்டில் வேறு ரூம் இல்லை, அதனால் எனக்கு வந்து ஹோபி அங்கே ரூம் தான் கொடுத்தாங்க. ஹோபி அங்கே வந்துட்டு அவங்க கபோர்ட்லேயே எனக்கு ஒரே ஒரு ரேக் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன். இதில் போய்ட்டு கிஃப்ட்லாம் எங்கே வைக்கிறது, எனக்கு சின்ன வயசுல நிறைய பர்த்டே கிஃப்ட்லாம் வரும்ல, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. ஸ்டோர் ரூம்லையா ஆமாம் சொல்லிட்டாங்க.
என்ன சொல்கிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா அங்கே தான் வச்சிருக்கேன். எனக்கு யாராவது கிஃப்ட் கூட தூக்கி போட மனசே வராது. ஜிம்மோட ஹாபிட் எனக்கு யாராவது கிஃப்ட் கூட தூக்கி போட மாட்டாரு. எவ்வளோ வருஷம் சரி பத்திரமா வச்சுக்க நினைப்பாரு. மற்றவங்க கொஞ்சம் டேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஜிம்மோட கரெக்ட் எனக்கு அது பத்திரமா வச்சுக்க நினைப்பாரு. இந்த கிஃப்ட் எல்லாம் பத்திரமா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பேக் பண்ணி வச்சுப்பாரு. அது எல்லாமே இடம் இல்லை அவருக்கு. எனக்கு ஜேவாக்கு தான் ரூம் வந்து ஒரே ஒரு ரேக் தான் கொடுத்துருப்பாரு. மற்றெல்லாம் ஜேவாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஜிம்மி இருக்கிறாக்க அவருக்கு வர கிஃப்ட் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி நம்ம ஸ்டோர் ரூமுக்கு வச்சிருப்பாரு. அந்த ரூம்லேயே அவர் கொஞ்சம் இப்படிக்கா திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இருப்பாரு. இப்போ ஜிம் சொல்கிறாங்க அங்கேயுமே எனக்கு இடம் இல்லை, எனக்கு ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது. ஸோ என்னால் கிஃப்ட்லாம் வச்சுக்க முடியாது ஜம்கா. ஜிம் சொல்கிறாங்க எதுக்கு பார்க்குறாங்க என்ன ஜிம்மி சொல்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா ஹோபி அங்கே திட்டுவாங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு காம ஹோபி அங்கே திட்டுவாங்க. எனக்கு நான் குளிக்காமல் படுத்தக்கூடாது, ஏங்க என் பெட்டில் படுக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் வேலை குளிக்காமல் படுத்து வச்சுக்கல, நீ தாட்டியாக இருக்கா, நீ படுக்கூடாது சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. ஹேங் வந்துட்டு அப்புறம் அம்மா வந்து குளிக்க வச்சுருவாங்க சரியா. எனக்கு அந்த ஹெட்லாம் என்னை குளிக்க வச்சு ஹேரில் வைப் பண்ணி விட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறம் பெட்டில் நான் படுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஹோபி அங்கே ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக தான் பிடிக்கும். அதை திட்டுவாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க திட்டுவாங்க. அவர் பாசமாக இருப்பார். ஆனாலும் என்னோட அக்கா ரூம் வந்து எனக்கு ஸ்டடி டேபிள் இந்த மாதிரி எதுவும் திங்ஸ்லாம் எனக்கு கொடுக்கல சொல்கிறாங்க. ஜெய்க்கு இப்போ ஸ்டடி டேபிள் கூட ஒன்றும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு என்னன்னாக்கா அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தால் கூட இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரூமில் இருக்குனாக்கா ஓகே. எனக்கு அவங்க சுச்சுவேஷன் அப்படி தான், அவங்க ஸ்பேஸ் அவ்வளோதான் சொல்லி விட்டுடலாம். இவங்க இருக்கிறது ரிச்சான ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்க நினச்ச ஒரு ரூம் ஜிம்முக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்படி இவ்வளோ வருஷமாக அது அவர் பையனுக்கு தனி ரூம் கொடுக்காம ஒரே ரூமில் அட்ஜஸ்ட் பண்ண வச்சாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன பொருளுக்குனாக்கா அவங்க சிப்ளிங்ஸ் தானே, ஒரு ரூமில் தான் இல்லை தப்பு. இப்போ ரியல் அப்படின்னா தான் ஒரே ரூமில் தான் இருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டெப் இருந்தால் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, ஒரே ஒன்றா தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ தப்பு இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஜிம் ஜெய்க்கு பார்க்குறாங்க. அப்போ உனக்கு தனி போய் ரூம் இல்லையா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆசை தான் ஒரு கபோர்டு வச்சு அது எல்லாம் கிஃப்டே அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு வைக்கணும், மெமரிஸாக வச்சுக்கணும் அப்படி பார்க்கணும். அப்புறம் திங்ஸ் எல்லாம் தனித்தனியாக வைக்கணும் எனக்கு ஆசை தான். ஆனால் ரூம் இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் வந்து கேஷுவல் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டில் கேஷுவலாக எல்லாத்தையும் பேசுவோம்ல அப்படி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்ல எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம், இது வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டில் எங்கள் வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார், நியூ ஹோம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஒரு பெரிய ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க சரியா. அந்த ரூமில் எனக்கு வந்து எல்லா திங்ஸாக வச்சுப்பேன். அப்போ நீங்கள் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு தான் அவங்ககிட்ட போய் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கான வச்சுக்க முடியாது சார், தப்பா எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. அப்போ கிஃப்ட் வேணாம் எனக்கு வாங்கிட்டு போகணும் ஆசை தான் இருக்குது. ஆனால் போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லை விட்டு அதுவும் ஹோபி எனக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கிஃப்ட் எங்கே வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு நான் குடி போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நாங்கள் எங்கள் நியூ ஹோமுக்கு போயிடுவோம்ல அப்போ நீங்கள் கிஃப்ட்லாம் தாங்க நான் வச்சுக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் கிஃப்ட் வேணாம் ஜெய்க்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ நான் போக வச்சோம்க்கா டைம் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. அவ்வளோ தான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு பார்க்குறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறேன் எனக்கு இப்போ டைம் ஃப்ரீ தான் ஓகேவா, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை உட்கார கேப் போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை வா ஜெய்க்கு தான் வந்துட்டு அவரை கூட்டிட்டு வந்துட்டு ஜிம்மோட வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. சரி ஓகே பாரு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகே சிவங்கா சொல்கிறாங்க. எங்கே படிப்பேன் நைட்டில் சொல்கிறாங்க. டெரஸில் தான் சொல்கிறாங்க. டெரஸ்க்கு ஆமாம் எனக்கு ரூமில் வந்து ஸ்டடி டேபிள் இல்லை. செகண்ட் எங்கள் வீட்டு வந்து டியூட்டியில் போகிறாங்க, டே டியூட்டி தானே பார்க்குறாங்க. ஆமாம் அப்போ நைட்டு வந்து தூங்கிடுவார் நேரமா. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆன் பண்ணிச்சுனாக்கா அண்ணா ஹேங் திட்டுவாங்க, அவருக்கு ஹெட் பெயின் வரும்னு சொல்லுவார். லைட் ஆஃப் பண்ணால் தூங்குவார். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா டெரஸ் போயிடும். டெரஸ் போய் தான் படிச்சுட்டு இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்காரங்க கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே பாரு கொஞ்சம் விண்டராக இருக்கும் அந்த டைம் நைட்டில் பனி பெய்யும், நீ என்ன பண்ணுற ஸ்வெட்டர் போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. அதான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஸ்வெட்டர் போட்டுக்கோ, அப்புறம் வந்து ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி ஜம்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக இருக்கா சொல்கிறாங்க. ஓகே சரிங்கக்கா சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்த்து நல்லா சொல்கிறாங்களா வீட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெய்க்கு காலேஜ் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குற வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க. வந்துட்டேம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி ஓகே உனக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகும் போது போய் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. ஓகே எந்தெந்த எக்ஸாமுக்கு இது ஃபஸ்ட்டு வரும் அதுக்கான புக்ஸ் எடுத்து வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அந்த ஜிம் போய்ட்டு புக்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு நைட்டு தான் நம்ம ஜிம் புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்துட்டு. அப்போ ஜெய் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரதா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் ஜிம் தான் டக்கு நினச்சிட்டாங்க. திரும்ப போயிடுறாங்க. இப்போ ஜெய்க்கு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த பசங்க மில்க் குடிக்காம படுத்துட்டாங்களே சொல்லிட்டு எல்லாருக்கும் மில்க் ரெடி பண்ணிட்டு வேலை வராங்க. ஒயின் ரூம் பார்த்தாக்கா ஒயின் வந்து இப்போ நைட் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இப்படிக்கா மாதிரி வருஷம் அப்ளை பண்ணிட்டு இருக்கா போஸ்ட் வந்து இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஒயின் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க மில்க் குடி சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா தேங்க்யூ சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போகிறாரு. அப்படி சுகரும் போகிறாங்க. சுகருக்கும் நம்ம டேக் கொண்டு போய் மில்க்லாம் கொடுத்துட்டு அவருடைய ஜெவப் ரூம் போகிறாங்க. ஜிமின் ஜெவப் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. கம்மின்மா சொல்லிட்டாங்க. அப்போ ஜெவப் ஜின்னு உள்ள போகிறாங்க. என்னோட தம்பியை காணுமா சொல்கிறாங்க. அம்மா படிக்க போயிருக்கான் சொல்கிறாங்க. படிக்க போயிருக்கான் ஆமாம் சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க. எப்போ பாரு டேரஸ் தான் போயிருப்பான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் இந்த ஜெவப் சொல்லி மில்க் வைக்கிறாங்க. இப்போ ஜெவப் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது குடிச்சு தான் படக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு அவர் மில்க் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு தேங்க்யூமா கொடுக்குறாங்க. இப்போ ஜின்னு வந்து சரி படுத்துக்கோ சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு பேங்க்கில் கால் பண்ணிட்டு அப்படியே வெளில வராங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு.
அப்போ வெளில ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அப்போ இருக்கிற கஷ்டம் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசு ஜிம்முக்கு எக்ஸாமுக்குலாம் படிக்கணும் ப்ரிப்பேர் ஆகுனாக்கா அவர் ஒன்று ஹாலில் உட்காந்து படிப்பார். ஹாலில் உட்காந்து லைட் போட்டாக்கா மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி டேரக்டே போயிடுவாங்க. அது கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவனுக்கு ரூம் கொடுக்கவே இல்லை. அவனை பற்றி யோசிச்சுக்கும் இல்லை. ஆனால் புது வீடு கட்டியிருக்கோம், ரூம்லாம் வச்சிருக்கோம். இருந்தாலும் கூட அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படுறப்ப கொடுக்கவே முடியல. ஒரு ஸ்டடி டேபிளுக்கு அவனுக்கு எல்லாரும் ஸ்டடி டேபிள் வச்சுலாம் யூஸ் பண்ணி படித்தாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க பண்ணி தரவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் என் குழந்தை கேட்டதில்லை. அம்மா எனக்கு ஏமாது பண்ணி தரேன்னு கேட்கவும் இல்லை. அந்த நினைப்பு ஒரு வருத்தமாக இருக்குது. அம்மா கூட அடிக்கடி திட்டுவாங்க, சின்ன உன் பையனுக்கு ஒரு சொந்த ரூம் பண்ணி கட்டி தரல, என்னதான் லைஃப் வாழ்ந்துட்டு சொல்லி திட்டுவாங்க அடிக்கடி. எனக்கு ரூம் எக்ஸ்ட்ரா போட்டு தரணும்னு தோணுச்சு. இருந்தாலும் அப்படி வீடு ஏதாவது புதுசாக அந்த மாதிரி ரூமில் எக்ஸ்ட்ரா பண்ணனாக்கா எனக்கு அந்த வால்லாம் வந்து கிராக் விடுன்னு சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்க. அதனால தான் எதுவும் பண்ண விட்டுட்டேன். நான் பெருசாக யோசிக்கிறேன், சரி ஓகே இது ஜிம்மும் ஜோப் யார் அமிர்தஸ் தானே, அவங்களுக்கு ஒரு ரூமில் சரியாக படிக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எத்தனை டைம் ஜோப் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி வந்துட்டு அவன் குளிக்க மாட்டான், குளிச்சாதான் பெட்டில் படுக்க விடுவேன், தலை குளிச்சாதான் படுக்க விடுவேன், அவனுக்கு நீட்டாக தான் பெட்டில் தூங்க விடுவான்னு சொல்லுவான். ஆனால் ஒரு டைம் கூட ஜிம் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. அம்மா என்ன அப்படி சொல்லுவாங்க சொன்னதே இல்லை. அவங்க அப்பா கிட்ட மட்டும் சும்மா டீஸ் பண்ணிட்டு சொல்லுவான், போட்டு கொடுப்பான். தவிர என்கிட்ட எதுவும் சீரியஸாக சொன்னதே கிடையாது. எனக்கு தனியாக இருந்து கேட்டது கூட கிடையாது. இவ்வளோ டைம் பேசும்போது பார்த்துருக்கேன். ஒரு டைம் கூட என் குழந்தை வந்துட்டு அம்மா அண்ணா அப்படி பண்ணுறாரு, அக்கா அப்படி பண்ணுறாரு, ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. என் பையனுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது எனக்கு. நானும் ஒரு சராசரி அம்மா தானே. நான் 4 பேரும் ஒன்றா அவரே மாதிரி பாஸ் வச்சுருக்கேன். அவங்களுக்கு தான் கரெக்டாக எல்லாமே கிடைச்சிருச்சு. எனக்கு சுகாக்கும் ஒரு நல்ல பெரிய ரூம் அழகாக அவுட்டாக இருக்குது. செகண்ட் நம்ம ஜெயவுக்கும் அது இந்த ரூம் ஜெயவுக்கும் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ரூம். அதுக்கப்புறம் ஜிம்மில் அவர் கூட தாங்க வச்சிருப்பாங்க. பையனுக்கு அவர் என்ன தானே ஒரு கேர்ள் அவர் தனியாக தானே கொடுத்தாகணும். ஆனால் அவருக்கும் பெரிய ரூம் அழகாக இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு மட்டும் தான் தனியாக ஒரு ரூம் கொடுக்குங்களா சொல்லிட்டு அந்த வார்த்தை அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கானா அப்போ இருக்க அவன் கேட்கவும் இல்லை. சரி ஓகே அவனுக்கு ரூம் கட்ட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தானே இருக்கும். அப்புறம் என்ன ஒன்று ப்ராப்ளம் இல்லை. டேஸ் இருந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் டேஸ் எனக்கு போட்டுக்கிட்டாக்க ஒரு நல்ல ரூம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி மேலே பாருங்க வீட்டு எடுத்துட்டு பார்த்தா அந்த பக்கம் ஜிம்மி தான் டெரஸ் லைட்டை போட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்படி அப்படி ஜிம்மி அந்த கொஸ்டினை பார்த்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்காம விட்டுருக்காங்க. அப்போ இந்த டைம் கேட்பாங்களோ அப்படி ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஜிம்மி வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி உள்ள வராங்க. இந்த ஜிம்மியில் வந்துட்டு இந்த பம்பளை குடி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்க தமிழ் குடிச்சிங்களா சொல்கிறாங்க. எல்லாமே நான் குடிச்சிட்டேன் உட்கார சொல்கிறாங்க. அந்த ஜிம்மி உட்காராங்க. அம்மா நான் ஹெல்ப் பண்ணவா சொல்லுங்க. வேண்டாம்மா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க போய் தூங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் உட்காந்துருக்கோம் சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. அது எது சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா சொல்கிறாங்க. சொல்லிப்பா சொல்கிறாங்க. ஏம்மா நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஃபாரின் போகவா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா ஃபாரின் சொல்கிறாங்க. ஆமாம் ஹையர் ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஹையர் ஸ்டடிஸ் போகணும்ப்பா நான் ஃபாரின் போகணும் ஆசை இருக்கும். அப்போ ஜிம்மு கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்க நீ இல்லாமல் எப்படி இருப்பான் ஜிம்மு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நீ இல்லாமல் இருக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியா அப்போ நீங்கள் நினப்ப மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பெஸ்ட் காலேஜ் பார்க்குறவங்க ஹையர் ஸ்டடிஸ் இங்கே தான் பண்ண முடியும் ஃபாரின் மட்டும் அனுப்பவே மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நானும் கூட மிஸ் பண்ண தான். ஆனால் எனக்கு சொல்கிறாங்க பாரு இங்கே படிக்கலாம் ஓகே அப்படியே ஜிம் ஃபாரினாக போக நினைக்காத ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்டா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லுங்க. பாரு அங்கே உனக்கு நியூ ரூமாக கட்டிட்டு ஓகேவா. அதுவும் ஏன் ரூமுக்கு அப்பா ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது சரியா. உன்னை நான் அங்கே நல்லா பார்த்துன்னு நினைக்கிறேன். உனக்கு இங்கே பெருசாக நான் எதுவும் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அம்மா எடுத்து வரி பண்ணதே இல்லைம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு நான் எதுவுமே கொடுப்போம் திங்ஸ் எல்லாமே கூட நான் வந்துட்டு ஸ்டோரில் தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் உனக்கு நீட்டாக எதுவுமே கொடுக்கவே இல்லை அரேஞ்ச் பண்ணி தரல. அந்த வீட்டுக்கு கொண்டதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருப்ப சரியா. உனக்கு எல்லா ஃபஸ்ட்டு அம்மா பண்ணி தர ரூமில் சரியா சொல்கிறாங்க. திங்க் தகுந்த ஏன் சடனாக அப்படி சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை உனக்கு நான் அம்மா ஒரு ஸ்டடி டேபிள் கூட வாங்கி தரதுன்னு உனக்கு வருத்தமே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. எனக்காவது ஜெயப்படுத்திட்டு போது இல்லைம்மா இப்போ நானும் ஹொபியாங்கும் இப்போ நாங்கள் வந்துட்டு ஹொபியாங்க உங்களுக்கே பிறந்தாங்கனாக்கா என்ன சொல்லியிருப்பீங்க அண்ணா அப்படி தான் இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்குறேன் எனக்கு ரியல் பண்ணுறது நான் விட்டு கொடுத்து பார்க்க மாட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. என் சொல்ல என்றைக்கும் ஒரு வருத்தமே இல்லை ஜிம்மு சொல்கிறாங்க. அப்போ சின்ன கிட்ட வந்து ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்லவா நமக்கு அம்மாவாக இருக்குது அப்போ நல்லா பெருமைப்படுறான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு ஆமாம் உனக்கு அம்மான்னு சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. செல்லம் எவ்வளோ சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்மில் இருக்கும்போது ஸ்டடி டேபிள் உட்காந்து படிக்கணும் ஆசை தான். அவர் ஸ்டடி டேபிள்னு தோணி இருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் அப்படி கேட்டு நம்மளோட ஹோபியை வந்துட்டு அந்த இடத்துல பிளேஸை கொடுக்கல இல்லையா. அப்போ கேட்டு இவங்க யாராவது திட்டுவாங்களோ இல்லை அவங்களுக்குலாம் மிஸ் சரி முதல்ல அவருக்கு பயம் இருக்கும். அதனால தான் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. அதனால விட்டு கொடுக்க தான் பழகிருப்பா. ஸ்டார்டிங் விட்டு கொடுத்தா பழகிருப்பா எல்லாருமே. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அந்த ஆசை எல்லாமே அவருக்கு வேணும்னு தோணுச்சுமா எனக்கும். ஆனாலும் அப்படி கூட அண்ணாவோ இல்லை அக்காவோ யாரோ இன்ஸ்டாகிராம் பண்ணக்கூடாது உங்ககிட்ட. அதனால தான் எதுவுமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு அதுவே பழகிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னோட பாஸ் வச்சுருக்கேன். எனக்கு அதுவே போதுமே ஜிம் நினைக்கிறாங்க. அவங்க யாரும் ஸ்டெப் இதெல்லாம் பார்க்கல நானும் அவங்கள பார்க்கல. அப்படி இதில் ரீல் பர்சஸ்லாம் பார்க்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதே ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்க சொல்லலாம் படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் படிக்கிறாங்க. ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. அவருக்கு என்ன ஆசைனாக்கா ஒரு 5 years வரைக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது. அவருக்கு நல்லா படிக்கணும் படிச்சு முடிச்சு கொஞ்சம் 2 days நமக்கு கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பாஸ் இந்த கீழே பார்க்குறாங்க. என்ன ஜின்ன காணும் சொல்லிட்டு பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க, எங்கே கிச்சன்லையும் காணும், கார்டனும் காணும், எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு மேலே வராங்க. அப்போ ஒரு பசங்க மேலே வராங்க. ஏய் சுகா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நீ பார்த்து உன் அம்மாவா சொல்கிறாங்க. அம்மா மேலே போயிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக மில்க் எடுத்து மேலே ஸ்டெப்பில் ஏறினாங்க சொல்கிறாங்க. ஏன் மேலே போகலாம் சொல்லிட்டு நம்பி மேலே ஏறி வராங்க. அப்போ மேலே வந்து பார்த்தா இந்த பக்கம் ஜின்னு தான் பக்கத்தில் உட்காந்து ஜிம் பக்கத்தில் உட்காந்து புக்ஸை பார்த்துட்டு இருக்காரு, கொஸ்டின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா ரீட் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி தான் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்பி மேலே வராங்க. இங்கே பட்டி 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு வா நம்பி கூட சொல்கிறாங்க. நம்பி மேலே ஸ்டேஜ்குள்ளே வராங்க. நீங்கள் குடிச்சா சொல்லிட்டாங்க, குடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. இங்கே படிக்கிறீங்க சொல்கிறாங்க. அதுவா ஜிம் படிச்சுட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் இந்த பார்ப்போம் விண்டராக இருக்க எதுக்கு இங்கே படிக்கிறா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்குன்னு ரூம் இல்லை இல்லையா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அப்போ நம்பி போகிற மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆச்சு நம்பி நான் எப்படி நினைக்காது ஓகே ஒன்றும் இல்லை, நம்ம ஜீவக்கு லைட் ஆனில் வச்சுக்க தூக்கம் வராது ஓகே. இப்போ அவங்க படிச்சு வச்சுக்க அவங்க டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா மாறிங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்காக தான் சரியா நான் ஜிம்முக்கு படிக்க வந்திருக்கேன், நான் ஜிம்முக்கு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாரு. அப்போ நம்பிச்சு போய் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மி நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நல்ல ஒரு அப்பாவாக இருக்கா நான் கேட்குறேன். அப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்பா எப்படி கேட்குறீங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறீங்க என்னாச்சு நம்ம நிறைய அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு நான் எதுவும் பண்ணவே இல்லையா, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக நல்ல ஒரு அப்பாவாக சொல்கிறாங்க. ஆச்சு அப்பா அப்படி யாருப்பா சொன்னா, இவர்கிட்ட பெஸ்ட்டுப்பா ஜின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் உனக்கு வந்து எதுவும் பண்ணல, நீ அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்கள் அண்ணா பற்றி வந்து சும்மா விளையாட்ட சொல்லுவேன், சீரியஸாக நான் ஒன்றை கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஆனாலும் சொல்கிறாங்க அப்பா எனக்கு அதுதான் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. அதான் அந்த வீட்டுக்கு போகிறோம்ல, அப்போ நியூ ரூம் ரெடி பண்ணிக்கிறீங்களா, நான் அங்கே போய் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. பாரு அப்போ உனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகேவா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சரி எல்லாமே அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகே, டிவிலேருந்து எல்லாமே சரியா, நீ அந்த வீட்டில் ஹாப்பியாக இருப்பா ஓகே, உனக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சின்ன நம்பி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குங்கப்பா அங்கே பாருங்க நீங்கள் வீட்டே ஃபீல் பண்ணாதீங்கப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ சரி உங்களோட அம்மாவும் சரி எங்கள் லைஃப் வந்து ப்ரீஷியஸ் சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நாங்கள் எல்லாமே ப்ரீஷியஸ் தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு மற்றவங்க லைஃப் வந்துட்டு தானா அப்படி இருந்தது, எனக்கு நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டாக வந்து பர்சன் தான் லைஃப்பில். உன் அம்மா எவ்வளோ நம்மளோட அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு டைம் எடுத்துச்சு, உன் அம்மா சூஸ் பண்ணாங்க அந்த லைஃப்பை. செகண்ட் நான் வந்து நான் கேட்டு நீ பிறந்த ஒரு பையன் ஓகேவா, நீ அப்படின்னு கூட இது வரைக்கும் அப்பா எனக்கு இதை வாங்கிட்டாங்க, ஏன்ப்பா எனக்கு இது பண்ணல, நீ கேட்டால் கண்டிப்பாக உரிமை சண்டை போடலாம், எனக்கே தனி ரூம் இது நீங்கள் ஓன் சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க, எனக்கு விட்டு தர மாட்டாங்க, எனக்கே ரூம் இல்லை, நானும் என் 2 வீட்டில் பையன் தானே, எனக்கே இதை பண்ணி தரேன், நீங்கள் அதை வாங்கி தரல, கண்டிப்பாக கேட்டு ஃபைட் பண்ணலாம். ஆனால் நீ ஒரு டைம் கூட அப்பா இதை பண்ணுங்கப்பா அதை பண்ணுங்கப்பான்னு கேட்டது இல்லை, உன் அம்மாவுக்கு நீ ஃபைட் பண்ணதில்லை, எதுக்காக நீ ஃபைட் பண்ணுறது தெரியுமா, நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவேன் எனக்கு தெரியும் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே நீ வந்துட்டு காட் கிஃப்டட் சைல்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்க நம்பிச்சு எப்படி பேச வச்சுருக்காங்க, உண்மை அதுதான்டா ஓகேவா, நீயா இருக்கும் ஒரு ஜிம்மில் இருக்க லைஃப் வந்து ஒரு லக்கி சாம் தான் 2 பேருமே, அது எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் லைஃப் வந்து நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் சரியாக அது பண்ணி எனக்கு ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஏன்னா இது வரைக்கும் நம்பிச்சிடும் சுகாவோ ஜேவப்போ ஒரு டைம் கூட வந்து அது நம்ம சுகாவோ ஜேவப்போ வாயணும் 3 பேர் ஒரு கம்ப்ளீட் கூட பண்ணுறதுல அப்பா இது ஏன் வாங்கி தரல இதையும் பண்ண சொல்லினாக்கா ஜின்னு அவங்க கேட்க வாங்கி கொடுத்துருவாங்க. நம்பிட்டு அவங்க கேட்டது கூட கிடையாது, எனக்கு இடம் ஜின்னு பார்த்து பண்ணியிருப்பாரு. அவங்க வீட்டில் 3 பேர் ரொம்ப ஃப்ரீடமாக ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஜிமின் தான், அது நம்ம நன்றி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க கூட ரூம் தானே ஒரு சாதாரண விஷயம் தெரியல, ஆனால் அவங்களுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃப்ரீடமாக அவங்க ரூமில் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஜிம்முக்கு இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம ஜிம்முக்கு ரம்ஜின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பாடா நீ இப்போ அங்கள்கிட்ட ஃபீல் பண்ணாத ஓகேவா, அங்கே எல்லாமே ஓகே தான்டா சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சுனா இல்லை ஜின் எனக்கு சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் ஓகே சொல்கிறாங்க. பாரு குழந்தைங்க செட்டில் ஆகட்டும் ஓகேவா, அதுக்கப்புறமா அவனை வேர்ல்டு டூர் கூட்டிகிட்டு போகிறான் சொல்கிறாங்க. அப்படி அவன் வேர்ல்டு டூர் கூட்டிகிட்டு போகிறான் ஓகேவா, கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ நான் எல்லாம் சுற்றி காமிக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் மட்டும் சொல்லலாம் ஜின், உனக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்பிச்சுனா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. என்னோட ஆசை வந்து 4 பசங்களோட சந்தோஷம் தான் சரியா, 4 பசங்க சந்தோஷமாக வந்து நான் சந்தோஷமாக இருந்து போகிறேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அதான் என்னோட ஹாப்பினஸ் அப்படி சொல்கிறாங்க. பசங்களுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் தான் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கு ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாதி படிச்சு முடிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்குறேன் பண்ணுறேன் ஓகேவா, உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுமா இல்லை வேறு எந்த ஃபீல்டுக்குள்ள நீ போகணும்னு நினைக்கிறேன் எதுவும் சொல்லிட்டு அப்பா ஹெல்ப் பண்ணுறேன், அப்பா உனக்கு பேக் பண்ண சப்போர்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா அப்பா இவரோட பெஸ்ட் அப்படி ஜிம் தான் நம்பி கிஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஜின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம் அவங்க அப்பா 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் படிக்கிறாங்க. ஜின்னு நம்பி அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஒரு 11:30 ஆகுது. அப்போ தான் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் போதும் சரியா, இப்போ படிக்க வேணா ஹெட் பெயின் வந்துடும் ஓகேவா, அனுப்பி உங்கள் சரியா சொல்கிறாங்க. அப்படியே மாமா புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம கூட்டிட்டு வராங்க. ஜிம்மு கூட்டி வந்து அவங்க அஜயாவை போட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டாக கவர் பண்ணிட்டு 4 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா தூங்க சொல்கிறாங்க. ஓகே மாசம் அதுக்கு ஜிம் புக்ஸ் எல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு விட வராங்க. அப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது அந்த வீட்டுக்கு போனது நம்ம ஜிம் நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்கோம் சரியா, நம்ம நினச்சப்பலாம் அவனை பார்க்கலாம், எனக்கு இப்போ கீழே மேலே தான் இருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்கும், அங்கே போயிட்டாக்கா நம்ம நிறைய பண்ணணும் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஓகே நம்ம ஜின்னா வா சொல்கிறாங்க. 2 பேர் போகிறாங்க.
அவங்க ரூம் படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேஓகே என்ன ஹாப்பிட்டாங்க. நம்ம ஜிம் சம்டைம்ஸ் தூங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நம்ம ஜேஓகே பண்ணுவாங்கனாக்கா அவர் காலை பிடிச்சிடுவாரு. காலை பிடிச்சிடுவாரு நல்லா தூங்குவார். தூங்கினதுக்கப்புறம் ஹக் பண்ணி தான் தூங்க வைப்பாரு. அவருக்கும் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது. அது சில விஷயங்களை பிடிக்கிற ஒரே சிபிக்ஸ் எப்படி அப்படி அவர் இருப்பார். சில விஷயங்கள் சில தம்பிங்களோ அக்காவோ அப்படிலாம் பண்ண பிடிக்காம இருக்கும் இல்லையா, இதே எப்படி பண்ணுறது மாற்றிக்கோ சொல்லிட்டு சில ஹேபிட்லாம் நம்ம பிடிக்காம தான் சொல்லுவாங்க. அப்படி தான் அவர் ஓப்பனாக சொல்லுவார். தவிர அவருக்கும் மனசு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் ஜிம்மின் மேலே ரொம்ப பாசம் இருக்காரு. சேம் ஜிம்முக்கு ஜேஓகே அவ்வளோ பாசம் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மின் எக்ஸாம் ரெடி ஆகிறாங்க. நம்ம சுகா ஒயின்னு ஜேஓகே எல்லாருமே இப்போ விஷ் பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சரி உங்கள் கிராண்ட் பர்சன் பெஸ்ட்ஸ் வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாரு எக்ஸாம் எழுத. இப்போ இந்த பக்கம் ஜேகே டெக்ஸ்ட் வந்துருக்கும். ஆல் தி பெஸ்ட் மைலா சொல்லியிருப்பாங்க. ஜிம் மேலே பார்த்துட்டு அவர் கிளிப் பண்ணலான்னு பார்த்துட்டு போய் போயிருப்பாரு. அவர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. 15 days தான் போயிட்டு இருக்கு. டெய்லி ஜிம் போயிட்டு மேலே ப்ரிப்பேர் ஆகட்டும். நம்ம ஜிம் மேலே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறோம். அங்கேயே உட்காந்துருப்பாங்க. தனியாக குழந்தை கஷ்டப்படுறா சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இவர் படிச்சு முடிச்சு ரிட்டர்ன் கீழே வந்துருவாரு. இப்படி தான் போயிருக்கும். ஃபைனல் ஜிம்முக்கு லாஸ்ட் எக்ஸாம். அப்போ சின்ன பண்ணாங்க நீங்கள் ஜிம்முக்கு லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ நம்ம எப்போ வெளில கூட்டு போயிட்டு டின்னர் வாங்கி தரலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம சார் விட்டு சொல்லிட்டு ஃபேமிலியாக போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த பக்கம் ஜேகேக்கு எனக்கு ஜிம்முக்கு வெளில கொண்டு வந்துருக்கும். ஆனால் நான் ஜிம்மில் சொல்லிட்டாங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு அவர். எக்ஸாம் முடிச்சுட்டே சொல்லிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஜங்கா. ஆனால் அம்மா வந்து வெளில கூட்டிட்டு போகிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே சரி ஓகே ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் இவங்க யாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க எல்லாம் வெளில போய் டின்னர்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் இருந்திருப்பாங்க. ஜிம்முக்கு எவ்வளோ எக்ஸாம் எழுதுனால 2 days ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காரு அவர். 2 days ஆஃப்டர் எப்படினாக்கா அவர் கிராஜுவேட் வைக்கிறாங்க. அப்போ கிராஜுவேட் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே. அங்கே எல்லாருமே எடுத்துக்காங்க. நம்ம நம்பிச்சின்னு அதுக்கு சுகா ஜேஓகே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துறாங்க. ஃபைனல் கிராண்ட்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப கிராண்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஒரு 2 weeks சாப்பிட்டு வீடு கூட போகிறோம் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நியூ ஹோம் வந்து போகிறோம். அதுக்கான ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லி இப்போ கொஞ்சம் பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். இன்விடேஷன் அடிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஒர்க் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் இருக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் ஜேகே பார்க்க போகவா எனக்கு ஜேகே வந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்கம்மா நான் போகவா சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்கலாம். சரி ஓகே நீ 15 days அவர்கிட்ட சரியாக பேச முடியல. எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ அது எக்ஸாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 15 days மேலே 18 days பக்கம் இருக்கும். நீ போ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்லிட்டாங்க. சரி சரி போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம ஜேகே பக்கத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே பார்த்தா வீட்டில் தான் இருக்க. வீட்டில் ரெடி பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அங்கே வீட்டுக்கு தான் வச்சிருக்காங்க சொல்லிட்டு டேரக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பக்கம் ஜேகே வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு ப்ராஜெக்ட் முடிச்சா இல்லையா செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஜேகே ஒரு கேக்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் எப்படி அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஜேகேவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ஜிம் வராங்க. அவங்க ஜிம் இருக்கிறாங்க. பாஸ்வேர்ட் கூட அவங்க வராங்க. பார்த்தா ஜேகே தான் வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. கேக்லாம் ரெடி பண்ணி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சங்குக்கா சொல்லிட்டாங்க. ஜேகே திரும்புறாங்க. திரும்பிட்டு பார்த்துட்டு ஜேகே ஹேண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஜிம் பண்ணி ஜம்ப் ஆக்கிறாங்க. ஜேகே மேலே ஜேகே தூக்கி சுற்றுறாங்க. செல்லம் எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா சொல்லிட்டாங்க. முடிச்சிட்டேன் சொல்லிட்டாங்க. 15 days 18 days அவங்க மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா சொல்லிட்டாங்க. நான் தான் மிஸ் யூ சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உன் அண்ணா போஸ்ட் பண்ண போகிறதா என் தம்பி கிராஜுவேட் ஆகிட்டான் சொல்லிட்டாங்க. ஆமாம் என்ன போஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துருக்கூடாது நீங்கள் வரல சொல்லிட்டாங்க. உன் ஃபேமிலி கூட இருந்தால் தான் வரல சொல்லிட்டாங்க. வந்திருக்கலாம்ல சொல்லிட்டாங்க. இல்லை பரவாயில்ல ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சரி சாப்பிட்டீங்களா ஹெல்த் எப்படி இருக்குது ஜிம் கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன். ஓகே நான் டாக்டர் தான் நல்லா இருக்கேன் சொல்லி டாக்டர் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு கேர் பண்ணிக்கிறாங்க ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பர்மிடஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஹாப்பியாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. மிஸ் டூ சொல்கிறாங்க. சரிப்பா அவனுக்கு அவர் கேக் லான்ச் பண்ணிக்க பாரு சொல்லி பார்க்குறது எதுக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டாங்க. பின்னா என் ஒய்ஃப் வந்து ப்ராஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்கள் ஒய்ஃபா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே ஜிம் எடுத்து கேக்லாம் கட் பண்ணிட்டு குக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு உனக்கான ஃபுட்டே சொல்லிட்டாங்க. பார்த்தா வெரைட்டியாக குக் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஜங்கா இல்லை ஹோட்டலில் குக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹோட்டல் பண்ணாக்க சரி சாப்பிட மாட்டேன். அப்புறம் என் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க வீட்டுக்கு போகணும் அவங்க பார்த்துருவாங்க இவங்க பார்த்துருவோம் சொல்லுவேன். அதான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகேவா 2 பேரும் சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. ஜேகே ஃபீட் பண்ணுறாங்க. இது சாப்பிட நல்லா இருக்கும் சொல்லி இதை நிறைய ஃபீட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி குக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எங்கள் அம்மா மாதிரி குக் பண்ணுறீங்களா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ டெய்லி குக் பண்ணி தரேன் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் டெய்லி குக் பண்ணி தரேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் மாஸ்டர் எனக்கு என்ன நினைக்கிறாங்கனாக்கா எப்படி நமக்கு மேரேஜ் ஆக 5 years ஆகும். அதுக்குள்ள நம்ம குக் பண்ண கற்றுக்கிட்டு நம்ம ஜேகே குக் பண்ணி தரணும் ஜிம் நினைக்கிறாங்க. அம்மா கிட்ட குக்கிங் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு குக்கிங்லாம் இவ்வளோ பெஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைலாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி வா நம்ம வீட்டில் சுற்றி பார்த்து இடத்துல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஒரு பெட்ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. அந்த பெட்ரூமோட விண்டோஸ் பார்த்தாக்க இப்போனாக்கா பீச் வியூவில் இருக்கும். அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பீச் வியூவில் அந்த பால்கனியில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த விண்டோஸில் பார்த்தாலும் பீச் தெரியும். அந்த பால்கனிக்கு போனாக்கா இன்னும் அழகாக இருக்கும். பார்க்க வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஜேகே அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பேக் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்க்கா இது அழகாக இருக்கா சொல்லிட்டு அப்போ ஜேகே ஜிம் பேக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. அது ரொம்ப மிஸ் பண்ணேன்னா நான் வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் அப்படி தெரியலையே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்படி தெரியல பார்த்தா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க.
எல்லாம் பார்த்து கிஸ் பண்ணிருப்பாரு. அதை கிஸ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஹக் மட்டும் தான் பண்ணா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க கிஸ் பண்ணவே இல்லை, ஹக் தான் பண்ணேன், அது நானும் தான் ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்க சரியா பாசிட்டிவ்ங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க கிஸ் வேணும். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து மேரேஜ் ஆகலை, நம்மளுக்கு ரொம்ப எங்கேஜில் இருக்கும், அதனால இப்போதைக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. இப்போதைக்கே சொல்கிறாங்க நீங்கள் கிஸ் தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி லைட்டாக ஸ்மார்ட் பண்ணிக்கிட்டு ஜிம்மில் கொஞ்சம் இப்படிக்கா லைட்டாக கட் பண்ணுறாரு. ஜிம்மு கொஞ்சம் பேக் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பெட்ரூம்லேயே வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பால்கனி வந்து பெட்ரூமில் வந்துட்டாங்க. ஜிம்மு கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. சங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஜெக்கி முன்னாடி வராங்க. சங்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி முன்னாடி வச்சுருக்காங்க. ஏன்னாச்சு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அங்கே இருங்க சொல்கிறாங்க. ஜிம் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஜெக்கி முன்னாடி வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக ஜிம் போயிட்டு அந்த பால் ஹிட் ஆகிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் 2 காலை பின் பண்ணுறாங்க. பின் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. 2 பேரும் ஹைட் வாய்க்கு அப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இமீடியட்ஸ்க்கு அப்புறம் இவர் பார்க்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்த்துருக்காங்க. 18 days மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. புரியுது. அதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு ஜிம் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் வயசு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு இந்த ஃபீலாக இப்போ வேணாம், இதெல்லாம் தப்பு, நம்ம படிக்கிறோம், நம்ம இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கோம், அப்புறம் நம்ம கூட ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்காம நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நம்ம தான் படிக்கணும், நிறைய விஷயம் இருக்குது ஜிம் நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் அதான் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ் வந்து கிளாஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதாவது ஜிம்மோட மைண்டில் நல்லாவே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவன் ஜிம் வந்து வயன்கிட்ட சொல்லியிருக்காங்க. வயனுக்கு இதே அட்வைஸ் அவர் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சங்கா சொல்லிட்டாங்க. ஜேகே இது பக்கம் ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு அவர் ஹேண்ட் ஜிம் ஷர்ட் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கா வேண்டாம் ஜங்கா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் செக்ஷன் பிடிக்காது ஸ்கிப் பண்ணி விட்டுருக்கா ஓகேவா, ஏன்னா எனக்கு தான் பிடிக்காது, அதனால் எனக்கு வந்து ஸ்டோரிக்காக சொல்கிறேன் ஓகேவா. அப்படி ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ நம்ம ஜேகே பண்ணுறாங்கனாக்கா நம்ம ஜிம் ஷர்ட்டுக்குள்ள வந்து ஹேண்ட் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபீல் இட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவருக்கு கிஸ் பண்ண அவருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு ஒரு பக்கம் ப்ளே வேறு பண்ணுறாரு ஹேண்ட் வச்சுட்டு. ஜிம் பக்கம் தப்பு, இது வேண்டாம் ஜிம்முக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணுறது. ஆனால் ஜேகே கேட்கறதாவே இல்லை. ஜேகே பார்க்குறீங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வரதா சொல்லி ஜேகே நினச்சிட்டு அப்படி ஜேகே ரொம்ப சாஃப்டாக ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி சங்கா இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஜேகே தான் ஜிம்முக்கு ஷர்ட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிட்டே போச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. அப்படி கிஸ் பண்ணுறப்ப தான் ஜிம் டக்குனு விளையாட்டு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னது ஜிம் இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, அது மாதிரி பண்ண மாட்டேன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆனால் ஜிம் எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஜிம் ஜேகே அப்ரோச் பண்ணிட்டு ஐம் சாரி ஜிம் காலம்புக்கு மேரேஜ் ஆகலை ஓகேவா, இப்போ இது ரொம்ப தப்பு, ஐம் சாரி ஜிம் தான் டக்குன்னு வெளியே வீட்டுக்கு விளையாண்டாரு பேசவே இல்லை. அவர் வீட்டுக்கு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்து பக்கம் ஜெக்கிலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி அப்படியே அமைதியாகிறாங்க. அவர் எப்படிக்கா ஜெக்கியோட ஹேண்ட் தட்டி விட்டு அவர் வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு ஒரு எதுக்கு இல்லாத எப்படி ஹேண்ட் தட்டி விட்டு போவா. ஜெக்கி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பக்கம் ஜிம் தான் கேபில் வராங்க. அவருக்கு ஒரு ஃபீல் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஷர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அங்கே வரும்போது இப்போ லிஃப்ட்டுக்குள்ள வரும்போது பட்டனை க்ளோஸ் பண்ணிப்பாரு. ஆனால் கூட ஒரு மாதிரி இருக்குது. இப்படி பண்ணிக்கூட தப்பு, ஏன் இப்படி 18 days ஆஃபர் பண்ணி மீட் பண்ணுறோம், புரியுது மிஸ் பண்ணுறதா, ஒருத்தர் ஹக் பண்ணி டேட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க பார்த்தாரா, அது போதாதா, அது கம்ஃபர்ட் பண்ணாதா, அதை தாண்டி இவ்வளோ போகணுமா என்ன, அதில் இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கேன், ஏன்னா சின்ன பையன் தானே, அதுக்குள்ளே இருக்குது ப்ளவுஸ் வரும் ஜிம் நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு அக்கா அண்ணா இருக்கும்போது ஏன் ப்ளவுஸ் பண்ணணும் ஜிம் நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எப்படி இந்த மதுரை விட்டு போயிடுவோம் ஜெக்கிக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஜெக்கி ஜிம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. பேசவும் எனக்கு டக்குனு மதுரை விட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே அப்செட்டாக பேசவும் யார்கிட்டையுமே அவர் இந்த பக்கம் வீட்டில் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கூப்பிடலாம், என்னெல்லாம் பண்ணலாம், ட்ரெஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம், அந்த ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம் மட்டும் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண விட்டாலும் அவருக்கு ஒரு மாதிரி காலம் டிஸ்டாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் ஜெக்கி கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜெக்கி ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. இப்போ ஜிம் வாய்ஸ் நோட் பண்ணுறாங்க. சாரி ஜிம் கால் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க, ஆனால் அதுக்கு இப்போ ரெடியாக இல்லைம்மா, அதான் சரியா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிட்டு ரிப்ளே வரல, அது ஓப்பன் பண்ணி மெசேஜ் ஓப்பன் பண்ண மாட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன எப்போ நம்ம மெசேஜ் பண்ணால் அடுத்த செகண்டே பார்த்துட்டு வரேன், இப்பயும் பண்ணல ஜிம் அகர் பண்ணுறாரு. 2 days ஜிம்மில் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி ஃபோன் பண்ணவும் கால் பண்ணவும் ஃபோன் பண்ணுறாரு, டெக்ஸ்ட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஜிம்முக்கு கால் வருது. ஜிம்மி ஃபோன் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே ஜிம்மி அப்போ சொல்கிறாங்க. சொல்லி என்னமோ சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன பண்ண ஜேகேவா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா ஜேகேவா சொல்லி நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. பாரு அவன் 2 days ஹாஸ்பிட்டலில் வரா சரியா. செகண்ட் வந்துட்டு அவன் ஜேகே ஆக்சுவலாக ஒரு சர்ஜரி டாக்டர் வந்துட்டு அவன் சர்ஜரி எனக்கு தெரியுமா, அவன் நம்பி நிறைய பேர் இதாக்க அவனுக்கு சர்ஜரி நிறையா அப்பாயின்மெண்ட் இருக்குது, அவனுக்கு பண்ணி ஆகும் டேட்டில் இந்த டேட்டுக்கு இப்போ இத்தனை சர்ஜரி சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சரியா. அவனுக்கு ஒரு சர்ஜரி டாக்டர் எப்படி இருக்குன்னு தெரியுமா. உங்களுக்கு டீன் கத்துறாங்க. ஜேகே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து எடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப நேரம் கால் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு வாய்ஸ் நோட் பண்ணியிருக்கான். எனக்கு வந்து மைண்ட் சரியில்லை, இப்போ சர்ஜரி பண்ண முடிச்சுட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பெஸ்ட் சர்ஜரினா அது அவன் தான் சரியா. அதனால அவனை தாண்டி வேறு யாரும் மற்றவங்க சர்ஜரி பண்ணிக்கவும் மாட்டாங்க.
சிட்டியில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். செகண்ட் ஒரு பேஷண்ட் எல்லாமே சர்ஜரி பண்ணிட்டு வந்தால் அவங்க ஜேக்கே தான் பண்ண நினைப்பாங்க. ஜேக்கோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க எவ்வளோ டேஸ் வேணும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஜேக்கோட அப்பாயின்மெண்ட் கிடச்சி இப்போனாக்கா இப்போ சர்ஜரி பண்ணாமல் டிலே பண்ணுறதுனால அவங்கள கோவப்படுறாங்க. சரி டீன் வருவாங்க கத்துறாதா ப்ளீஸ் என்னடா பண்ண கேட்குறாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க நீ தான் எப்படி இருக்கா சரி எனக்கா ஜேக்கே இந்த மாதிரி இருக்கவே மாட்டான். ஜேக்கே ப்ரொஃபஷனில் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பான் சரியா. அவன் எவ்வளோ பர்சனல் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் சாட்னஸ் எவ்வளோ இருந்தாலும் பெருசாக அதை ரியாக்ட் பண்ண மாட்டான். எனக்கு அவன் வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட் டாக்டராக இருப்பான் சரியா. ப்ரொஃபஷனில் வேறு மாதிரி இருப்பான். பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்துட்டு இது மாதிரி இருக்கானா ரீசன் நீ மட்டும் தான். எனக்கா நீ அவன் லைஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆனா ஓகேவா. இன்னும் ரொம்ப கோல்டாக இப்போ கொஞ்சம் கோல்ட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. செகண்ட் வந்துட்டு நிறைய டிஸ்டர்ப் ஆகிறான். வெளில போக நினைக்கிறது இதெல்லாம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்ட்டு லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ என்ன மாதிரி அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டான். மைண்ட் அப்செட்டாக சொல்லிட்டான் சொல்லி இதுக்கு கேள்விப்பட்டதே தெரியுமா. எனக்கு நானும் ஜெக்கே ஒன்றா தான் படித்தோம். எனக்கு யூஎஸ்ல தான் 2 பேர் டாக்டர் படிச்சிருப்பாங்க நியூயார்க்கில். இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் இந்த ஃப்ரெண்ட் ஆனோம். நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். இவன் அவனுக்கு எங்கேயும் ஜாப் கிடைச்சி தெரியுமா. ஆனால் அவன் தான் கொரியாவில் ஒர்க் பண்ண கொஞ்சம் டேஸ் போகிறேன். கொரியாவில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டு வந்தா. இவன் அவங்களுக்கு வந்து லண்டனில் ஒரு ஓன் ஹாஸ்பிட்டலே இருக்குது அப்படின்னு கூட இங்கே ஒர்க் பண்ணுறான். கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவன் அவங்க வந்து போக வேண்டிய டைம் வந்துச்சு. அப்போ ஒன்று பார்த்துட்டான். அந்த டைம் ஒன்று பார்த்துட்டான். அவன் லவ் பண்ணிட்டான். அதுக்காக உனக்காகவே நாங்கள் அவன் இருந்துட்டுருக்கான். எனக்கு 2 போக வேண்டிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் என்னைக்கு அவன் லண்டன் போக வேண்டிய பையன் சரியா. உனக்காக மட்டும் இங்கே இருக்கான். என்னடா பண்ணேன் அவன் வந்து இந்த மாதிரி பேச நான் பார்த்துட்டு தெரியுமா. அவன் சேடான வாய்ஸ் நான் பார்த்துட்டு கிடையாது. முதல் தடவை அப்செட்டாக இருக்கான். ப்ளீஸ் சர்ஜரி தான் பண்ணு. இந்த மாதிரி ஒரு ரிலே நினச்சிட்டு உயிர் சம்மந்தப்பட்ட சரியா. எனக்கு இதெல்லாம் சர்ஜரி கம்பல்சரி பண்ணி ஆகும்டா. போஸ்ட்பான் பண்ணாக்கா அவங்க உயிர் காப்பாற்றுறா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ஜரி கூட டிலே பண்ணலாம். சில சர்ஜரி வந்து ரொம்ப இமீடியட்டாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிறான். அதாச்சும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எனக்கா ஜேக்கு அஃபெக்ட் ஆனதுக்கு ரீசன் நீ மட்டும் தான் இருப்பா. உன்னை தாண்டி வேறு யாராலுமே அவனை அந்த மாதிரி ஹார்ட் பண்ண முடியாது. உன்னை தாண்டி வேறு யாரும் அப்செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு விஷயத்தில் மட்டும் தான் வீக்காக இருக்கான் சாஃப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன பண்ணி ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா நான் தான் ரீசன் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜேவை பார்த்தா லீவில் இருக்காரு ஓகேவா. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகல லீவில் இருக்காரு. அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் ஆகுது இல்லையா. அவரு கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குனு கிளம்பி வராங்க. பார்த்தா அவங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கும் ட்ரெஸ் நீங்கள் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக டே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசிட்டு இருக்காரு. ஜிம்மிட்டு யார்ட்டுமே சொல்ல பேக் டோர் வழியாக போயிடாரு. எனக்கு கீழே ஃப்ரெண்ட்ல யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் டோர் வழியாக போகிறாரு. டேரக்டாக நம்ம ஜெக்கை விட்டு தான் போகிறாங்க. போய் பாஸ்வேர்டு கூட போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி 2 டேஸ் பிஃபோர் நம்ம ஜிம்மில் எந்த இடத்துல வச்சு போனாலும் அதே இடத்துல இருக்காரு. அதான் ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு அந்த டேபிளில் அவங்க கட் பண்ண கேக் அப்படியே இருக்குது. அவங்க சாப்பிட்ற ஃபுட்டோட அந்த வெசல்ஸ் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. அந்த வீடு வந்து ஸ்மெல்லியாக வேறு இருக்குது. எனக்கு அவங்க அப்படி இப்படி இந்த 2 டேஸில் அந்த திங்ஸ் அப்படியே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி அந்த பெட்ரூமில் எப்படி வந்து உட்காந்துருந்தாரோ இவர் விட்டு போகிறப்ப லைட்டாக வந்துட்டு புஷ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த பேஸ் கரெக்டாக ஜிம்முக்கு ஞாபகம் இருக்கு. அதே இடத்துல உட்காந்துருக்காரு. ஒரு இன்ச்சு கூட அசையவே இல்லை. பக்கத்துல வந்து ஃபோன் இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க பார்த்து பயந்து போயிடாரு. என்னது இது சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. ஜம்முக்கா ஜிம்முக்கு போகிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இங்கே பாருங்களேன் ஜம்முக்கா என்னது கேட்குறாங்க. 2 டேஸாக அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு மெஸ்ஸியா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னங்க இதெல்லாம் ஏன் வீடு இப்படி இருக்கிறீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் போகாமல் என்ன ஆச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அங்கே பாருங்க ஒன்று பேசுறது என்னாச்சு உங்க காயிட்ட பேசுங்க. என் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் எதுக்காக நீ வந்து கேட்குறாங்க. ஏன் உங்களை பார்க்க நான் வரக்கூடாது சொல்லிட்டேன். எதுக்காக நீ வந்து கேட்குறாங்க. பாருங்கக்கா நீ இல்லாமல் இருக்குல்ல சரியா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஜோம் காஸ்ட்டுங்க அப்படி அதில் தான் எனக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் கை உதறிட்டு போனியா கேட்குறாங்க. ட்ரஸ்ட் இல்லாமல் ஜோம் காஸ்ட்டுங்க வேறு என்ன விஷயம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்காங்க பாருங்கள் அது சொல்லிட்டாங்க சொல்லுங்கள். அப்போ எப்படி நினச்சேன் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. நான் மட்டும் அவ்வளோ லவ் பண்ணணும் அவ்வளோ ஒரு லவ் பண்ணணும். ஆனால் நீ வந்து ஒரு பொருட்டாக மதிப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜம்கா அவனுக்கு எப்போ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சரியா. எப்போ ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். நான் உனக்கு ஒரு விஷயமே இல்லை டைம் பாஸ் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது ஜம் காஸ்ட்டுங்க டைம் பாஸ் லவ் பண்ணுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்மு டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் ஹார்ட் பெயினாக இருக்குது ஜம்காடு பேசாதீங்க இன்னும் ஜம்காடு பேசுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் உண்மை இல்லைனாக்கா இந்த மாதிரி இருப்பியா சொல்லி நான் வந்துட்டு நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சி ரொம்ப ஒரு மனசு ஆசை வளர்த்துக்கிட்டேன். நீ எப்படின்னு தெரிஞ்சிருக்க ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணி தெரியுமா லவ் பண்ணுறப்போ வேணாமான்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம் அப்படி வேணாம்னு சொல்லி அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் காட்டி என் மனசுக்கு இன்னும் ஆசை வளர்த்து விட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் ஜிம்கா. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆசைன்னு சொல்ல வரீங்களா சொல்கிறாங்க. ஆசை பாசம்னு சொல்கிறாங்க. அம்மா அது இல்லை தான் அப்படி இருந்தால் விட்டு போய் பேசிட்டு ப்ராமிஸாக ஜம்காங்க பாருங்கள் நமக்கு மேரேஜ் ஆகலைங்க. அது ரொம்ப எங்கேஜ் இருக்கும் சரியா. அதனால இப்போ இது வேணாமே நினச்சி சொல்லிட்டாங்க. அப்படி வேணா கேட்ட சொல்லியிருக்காமே ஜம்முக்கா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லி கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பையன் அஜய்க்கு சொல்லிட்டாங்க. அச்சா அப்படி இல்லைங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அஜய்னு கேட்குறாங்க. அதான் ஜிம் உண்மை எனக்கு ரொம்ப நான் லவ்வில் ரொம்ப வீக்காக இருக்கேன். அதான் உனக்கு என்னை பார்த்தா தெரியுதா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லவே இல்லை ஜம்கா சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் எல்லாத்தையுமே என்ன கேட்குறேன் ஏதாவது ஒரு 2ஆம் பிரச்சனை பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. எப்போவுமே செகண்ட் உன்னோட லைஃப்பில் நான் வந்து ஒரு செகண்ட் பார்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபேமிலி தான் இருக்காங்க. நீ எப்பவும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க தான் தரேன் சரியா. நான் வந்து ஒரு விஷயமே இல்லை இது ஜஸ்ட்டுக்கு ஒரு இதுக்கு டைமில் லவ் பண்ணுற போல சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்லிட்டாங்க.
ஜிம்மில் தாங்க முடியும் ஜம்கா பேசுறது இருக்க அது மாதிரி நினச்சது ஜம்கா நீ எனக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ வேறு மாதிரி ஜிம்மின்னு சரியா நான் தான் உண்மையில ரொம்ப கிரேஸியாக வேறு மாதிரி இருக்கேன் என் ஜிம்மி என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உனக்குலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாசமும் கிடையாது ஜஸ்ட் ஏதோ சொல்கிறாங்க. ஜம்கா ப்ராமிஸ் அப்படி இல்லைங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எல்லாத்தையும் கையை உதவிட்டு போயிருப்பியா என் மனசை உடச்சிட்டு தெரியுமா எனக்கு எவ்வளோ அந்த எதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் அந்த அளவுக்கு மோசமான பையன் நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்க இல்லை இப்போ வேலை சொல்ல கேட்டுருக்க மாட்டேன் என்ன இல்லை நான் அப்படி விட்டு இருந்தாக்கா நீ ஒரு ஸ்லா பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா. ஆனால் நீ எப்படி கையை உதவிட்டு போட்டி போயிட்டல அப்போ எப்படி என்ன நினைச்சேன் நான் பொறுக்கேன் கோவிட்ட நான் ஜெக்கி கேட்குறாங்க. அப்படி நினைச்சேன் காசு சொல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறதாப்பா ஒரு ஆசை அது ஒரு லவ் தானே அப்படின்னு நினைக்கிறதாப்பா இருக்க பிடிக்கலங்க சொல்லலாம் இந்த மாதிரி வேணாங்க அப்படி சொல்லாத கேட்க மாட்டேன்னா அப்படி விட்டு போயிட்டு இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க சொல்லு நீ அந்தளவுக்கு யாரும் நினச்சிட்டு சீப்பாக நினச்சி சொல்கிறாங்க. நாம சில வேலை ஜம்கா அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க இல்லை அப்படி நினச்சிட்டு எனக்கு நான் முடிவு பண்ணிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு அது லவ் வேணாம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க இதுக்கப்புறம் வேணாம் ஜிம் ஓகேவா எனக்கு உனக்கு எதுவும் ட்ரெஸ் இல்லை செகண்ட் எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு சரி லவ் ஃபீல் ஆக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு லவ் ஃபீல் ஆக மாட்டேது இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு நாளைக்கு நீ ஒன்று உன்னோட ஃபேமிலி நானும் நினச்சிட்டியா நீ கண்டிப்பாக ஃபேமிலி சூஸ் பண்ணுவோம் சரியா நான் ரொம்ப சஃபர் ஆகும் அப்படியே சஃபர் ஆகுது இப்போ நான் வந்து முடிவு பண்ணுறேன் இப்போ பிரிஞ்சு போயிடுவோம்ட்டு இதுக்கப்புறம் நான் லவ் போட்டு சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க ஆமாம் ஜிம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லவ் வேணாம் ஓகேவா நம்ம இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் வேணாம் ஓகேவா எனக்கு இதே நான் படிக்கிறேன் இல்லைனாக்கா இது போக போக ரொம்ப வேறு வேறு மாறிடுவேன் எனக்கு நான் உண்மையில லவ்வில் அதுக்கு பைத்தியமாக இருக்கேன் சரியா இதை இப்போ வந்து இப்போது நான் விளையாட்டா தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு கேர் படிக்க முடியும் சரியா எல்லாமே பல உயிர் இருக்கா சரியா நம்ம டாக்டராக எவ்வளோ பேர் சேவ் பண்ணுற சுச்சுவேஷன் ஆயிருக்கேன். ஆனால் நான் அப்பாவும் லைஃப்பில் ரொம்ப வீக்காக இருக்கேன் சரியா என் பாய் ஃப்ரெண்ட்டை லவ் பண்ணுறேன் ஒரு ஒய்ஃப் கிட்ட நான் என் ஒய்ஃபாக பார்த்துட்டேன் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். அதான் உனக்கு அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது கூட இல்லை மேரின்னு கேட்டேன் நான் அந்த லவ் பண்ணுறேன். ஆனால் நீ உனக்கு என் லவ் ஒரு பெரிய விஷயம் தெரியல இது வந்துட்டு ரொம்ப சீப்பாக பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படி இல்லைங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம் அப்படி நினைக்கிறேன் என்ன சின்ன பையன் நீங்கள் அது மிச்சம் இல்லை செகண்ட் வரைக்கும் வந்து ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன் என்ன கேர் பண்ண மாட்டேங்கிறேன் சரியா நான் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அளவுக்கு ஆசை ரொம்ப கஷ்டப்படுறேன் லவ் ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன் வேண்டாம் அப்படி இருக்கப்போ இதெல்லாம் வேணாம் 2 days ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்க முடியல இறந்து இடத்துக்கு நகர் கூட இல்லை சொல்லிட்டு ஏன்னா ஏன் ஜிம்மே எனக்கு வளர்த்து போயிட்டான் நான் லவ் பண்ணுறேன் ஜிம்மி ஒய்ஃபை எனக்கு வந்து இது மாதிரி விட்டுட்டு போயிட்டான் சொல்லிட்டு எனக்கு ஏற்றுக்கல எனக்கு தாங்க முடியல எனக்கு சிப்ளிங்ஸாக இல்லை என் கூட போகிறவங்க யாரும் இல்லை எனக்கு அப்பா அம்மா எப்படி லாங் டிஸ்டன்ஸ் இருப்பாங்க பெருசாக நான் அதெல்லாம் அந்த ஃபேமிலி ஃபீலிங்ஸாக எனக்கு இருந்தது இல்லை லவ்லாம் ஆனால் இதில் மொத்தத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் நீ மட்டுமே தருவான்னு நினச்சேன் ஆனால் நீ வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி பார்க்குறேன் அப்படி இருக்கும் நான் எப்படி ஒன்று சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க இதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இதோட மேலே எப்படி ஜிம்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்க ஜிம்மில் தாங்க முடியல ஜிம்முக்கு ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க ஜிம் காசு 2 days நீங்கள் பேசணும் தாங்க முடியல சொல்கிறாங்க. இல்லை ஜிம் வேணாம் சொல்கிறாங்க பாருங்க ஜிம் ஜேக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணி அவர் ஜேக்கோட பேசுவது ஜிம்மில் ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஜிம் வந்து ஜேக்கோ டைட்டு ஹக் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேசுறீங்க தாங்க முடியல சரியா நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேங்க ஜிம் சொல்கிறாங்க என் ஃபேமிலி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதெல்லாம் சொல்ல சரியா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் அதுக்காக நீங்கள் லைஃப் யோசிச்சுப்பாங்க சரியா எனக்கு அவங்களோட ஃபேமிலி நீங்கள் வந்து லைஃப் பார்த்து சரியா என் லைஃப்பில் நான் பார்ட்டாக வர போகிறீங்க ஈவன் இந்த எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் லைஃப் இருக்க போகிற ஒரு பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பேசுறீங்க ஜம்கா ஜிம்மிட்டாக போயிருக்கிறாங்க எனக்கு இதை பிடிக்கல ஜெயிக்க சொல்கிறாங்க ப்ராம்ஸ் அப்படின்னு ஜம்கா சொன்னாங்க எனக்கு அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி சொல்ல பெரிய பொண்ணு பாருங்க எனக்கு நீங்கள் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணதான் தோணுச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் சரி அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைம் மட்டும் இருக்க வேணாமே அப்படின்னு சொல்ல போனேன் ஓகேவா மற்றபடி எதுவும் இல்லை ஜம்கா கொஞ்ச நேரம் இருக்கா நானே உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பேன்னு தோணுச்சு பயம் வந்துச்சு அதாமல் இப்படி போயிட்டேன் மற்றபடி எதுவும் இல்லைம்மா அதை பாரு ஜிம்னு சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க வேணாம் ஜிம் எனக்கு இதுக்கப்புறம் சொல்கிறாங்க வேணாக்கா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க எனக்கு நீ வேணாம் சொல்கிறாங்க பாருங்க நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க இல்லை ஜிம் சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேன் ஓகே புரிஞ்சுக்கோங்க 2 days நீங்கள் பேச மாட்டேங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் எல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியல எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் சரி வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேன் சரியா அதுக்கு ரீசன் நீங்கள் ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கே அமைதியாக இருக்காங்க நீங்கள் நம்மளால் நம்பாடி தான் தெரியுமா உங்கள்கிட்ட பேசாமல் எப்படி இருக்க சரியா சாப்பிட தூங்க தெரியுமா ஹார்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன எனக்கு ஹார்ட் பண்ணிக்கிறது தெரியுமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கே பார்க்குறாங்க அங்கே பால் ஜிம் சொல்கிறாங்க பால் ஜிம் காசு எனக்கு ரொம்ப லவ்வில் நம்பிக்கை சரியா ஜிம் சொல்கிறாங்க ஜம்கா இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை சரி அப்பா கூட மேரேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் தான் இல்லை அவன் படிச்சுட்டு இருக்கான் சின்ன பையன் லவ் பண்ண சொல்லிட்டு அப்படி கூட அப்பா மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க நான் தான் இல்லவே இல்லை ரொம்ப சின்ன பையனாக இருக்கா இப்போதைக்கு வேண்டாம் அவனுக்கு அக்கா நல்லா இருக்காங்க அவன் எனக்கு பற்றி யோசிக்க வேண்டாம் சொன்னான் அப்படி அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னாக்கா வேறு பர்சன்ட் மார்க் பண்ணு எனக்கு லவ் பண்ணுற பர்சன்ட் மேட்ச் பண்ணி எதுவும் இல்லை நீ டேட் பண்ண நான் பில்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி அப்பா அம்மா சொல்கிறாங்க அவங்க லண்டனில் இருக்காங்க அப்படி இங்கே பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணி நினைக்கிறாங்க நான் தான் என்னால் ஒன்றை தவிர வேறு யாரும் யூஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என் அப்பா அம்மா கூட ஆசைப்படுறேன் எனக்கு மேரேஜ் பண்ண சொல்லிட்டேன் நான் வந்துட்டு உன்னோட ப்ரியாரிட்டி ஒன்றும் இல்லை உன்னுடைய விருப்பம் நினச்சிட்டு அதை யோசிக்கிறேன் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை ஜிம் கேட்க சொல்கிறாங்க
இதுக்கப்புறம் நீ சொல்கிறது கேட்குறதே இல்லை ஓகேவா. இதுக்கப்புறம் பிடிச்சி பண்ணிட்டு நான் பிடிச்சி பண்ணிக்கிறேன் ஓகேவா. எனக்கு நீ உன்னோட ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு சேம் எனக்கு அப்படி தான். எனக்கு இது வரைக்கும் நீ தான் அப்படி நினச்சேன், என் ஃபேமிலியை தாண்டி இருக்கு நீ தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு அது ப்ரையாரிட்டி கொடுக்காது. அப்போ நான் என்ன பண்ண முடியும். நானே அம்மா சொல்லிட்டு பசங்க நான் டேட் பண்ணுறேன் ஓகேவா. டேட் பண்ணி என் லைஃப்பை நான் சொல்கிறாங்க, உங்கள் லைஃபாக சொல்லிட்டாங்க. நாங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள், யாருக்கு வேறு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க லாஸ்ட் கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க, யாருக்கு வேறு பர்சன் லைஃப்பில் வருவாங்க வரட்டு நான் கேட்குறாங்க. நீ எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதப்போ, நீ எனக்கு ஹர்ட் பண்ணுறப்போ, நீ எனக்கு பயிரை கொடுக்குறப்போ என்ன பண்ண முடியும் கேட்குறாங்க. உட்காந்து பாருங்க ப்ராம்சர் எங்கே இருக்க முடியாது. அவங்க காஜுமே சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. இங்கே பார்த்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு கெஞ்ச முடியாது சரியா. நீ எப்போ வந்து செகண்ட் ஃபீல் பண்ணவே இல்லையோ, செகண்ட் எனக்கு விட்டு போனியோ அப்போ எனக்கு வந்து ஹார்ட் ஆகிடுச்சு சரியா. இதுக்கப்புறம் பெயினில் பேர் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேணாம் நீ சொல்கிறாங்க. சம்கா நிலைமை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் சும்மா தானே சொல்கிறேன், உனக்கு எப்போயும் நம்ம ஃபோன் பண்ணுறது நீ விழுந்துச்சு ஓடி போயிடுவா சரியா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி ஜெயிக்க சொல்கிறாங்க. ப்ராமிஸாக இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது சம்கா. நீங்கள் தான் மனசில் ஆசை வளர்த்துங்க, பேசுனீங்க பழகுனீங்க, இப்படி மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உனக்கு என்ன அவ்வளோ அப்படி நடத்துவோம் ஜெயிக்க சொல்கிறாங்க. இல்லவே இல்லை எனக்கு லவ் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாஜி இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ண முடியாது சரி, நீ போக சொல்கிறாங்க. ஜம்கா போகணும் எங்கே போக சொல்கிறாங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு போக ஜெயிக்க சொல்கிறாங்க. என்ன போக முடியாது சரியா. எனக்கு ஏற்கனவே 2 days உங்கள்கிட்ட பேசாமல் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சரி, உங்களுக்கு ஹார்ட் பண்ணிட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு அதுவும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ஜம்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஹார்ட் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கை அவ்வளோ பேர் இருக்காங்க சரி, டாக்டர் நீ வந்து நிறைய உயிரை சேவ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் சரி. எனக்கு மைண்ட் செட்டு சரியில்லை சரியா. இந்த டைமில் சர்ஜரி பண்ணால் கூட தப்பாக போய் முடியும் சொல்கிறாங்க. என்னென்னு காமா எனக்கு தப்பாக போய் முடியும், அதுக்கு அவங்க அட்லீஸ்ட் சர்ஜரி பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அதுக்காக சர்ஜரி பண்ணாமல் இருக்கா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் ஜம்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாச்சு இங்கிருந்து போக சொல்லி எனக்கு 1 day 2 days இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் அகைன் பேக் டு ஹாஸ்பிட்டல் போவேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் என் அப்பா என்ன வீடு இருக்கிறாங்களோ அதை படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. அது ஒரு ஃபேமிலி வீடு இருப்பாங்க சரியா. ஒரு ஃபேமிலி நம்ம என்ன சொல்கிறாங்க பண்ணி விட்டுருவோம், அம்மா உன்னோட அப்பா உன்னுடைய பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை கேள்வி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் லைஃப் நீ தான், உன் லைஃப் நான் இல்லை ஜெயிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ எதுக்கு ஜிம் பார்க்குறதுக்கு என்ன பேசுகிறீங்களா பேசல ஜிம் ஜெயிக்க செலப்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நீயே லவ் பண்ணுன்னு சொல்லுவேன், வேணாம்னு சொன்னால் கூட துரத்து பின்னாடியே வருவேன். அப்போ என் மனசு லவ் வரப்போ நானும் லவ் பண்ணுவேன். இப்போ நான் சின்ன தப்பு பண்ணிட்டு சொல்ல சரியா, ஹார்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், பனிஷ் பண்ணி திட்டு சண்டை போட சரியா. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கூட என்ன பண்ண முடியாது பண்ணி போ சரியா. அதை விட்டுட்டு என் போக்கன்னு சொல்லி எங்கே போகணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அவங்க பாரு ஜிம் சொல்கிறாங்க, பாரு நான் என்ன பண்ணான்னு பேசுவேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு சொல்லுங்க நான் என்ன பண்ணேன்னு மன்னிப்பாச்சு சொல்லிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுவியா சொல்கிறாங்க. பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க முடியாதுல்ல முடியாதுல நல்லா ஜெயிக்க சொல்கிறாங்க. சங்கா சொல்லுங்க மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிட்டா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் சரியா. இல்லைனாக்கா பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து நான் கண்டிப்பாக பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக பண்ண முடியாது சரியா. என்னால் அதுக்கப்புறம் சஃபர் ஆக முடியாது. ஒன்றா மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃப் வர ஓகேவா. நம்ம லைஃப் எப்போ கூட ஸ்மூத்தாக போகும், எனக்கு எப்படி பிடிக்கல நான் அப்படி இருக்க வைக்கிறேன், வந்து படிக்க வைக்க தான் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படி உன் அக்காவுக்கு மேட்ச் ஆகணும், உன் அண்ணனுக்கு மேட்ச் ஆகணும்னு நினச்சினாக்கா நம்ம லைஃப் இதோட எண்ட் ஆகும், இந்த நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட எண்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிறது உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்னா தாங்க முடியல, ஜிம்னா ஜெயிக்க இருக்க முடியாது. இல்லை ஜெயிக்க ஒரு அண்ணன் ப்ளா பண்ணுறாரு. ஜெயின்னு பார்க்குறாங்க. பாரு நீ எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கூட ஃபீல் பண்ணுறேன் காசு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஒய்ஃபை தான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் செகண்ட் வரைக்கும் சரியா. ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது சரியா. பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற வின்செகராக இருக்குது. நீ எனக்கு ஓடி போட தெரியுமா, அன்றைக்கே எனக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த பெயின் பேக் பண்ண முடியாது ஓகேவா. முதல் தடவை ஒரு நான் லவ் பண்ணுற என்னோட ஒய்ஃபு என்னை விட்டு ஓடி போகிறாங்க. மைண்ட் ஒரு மாதிரி எனக்கு இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்போ எனக்கே என்ன பார்க்க ஒரு மாதிரி அறுவப்பாக இருக்குது, அது தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு என்னையும் பார்க்குற என்னையே வெறுக்கிறா சொல்கிறாங்க. அக்கா அப்போ இல்லைம்மா தப்பு ஏன் மேலே சொல்கிறாங்க. அந்த பாரு நிஜமாக சமாளப்பட்டுருக்கா சொல்லா சரியா சொல்கிறாங்க. பாரு ஜம்க்கு சொல்கிறாங்க. பாரு எனக்கு நீ என் ரிலேஷன்ஷிப் இப்போ இப்போ நம்ம லவ் வந்து கண்டிப்பாக ஆகணும். நீ நான் ஒன்றா இருக்கு நினச்சினாக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்து வித்து 1 week டைம் தரேன். அந்த 1 week நீ வந்து அப்பா கூட பேசணும். என் அப்பா அம்மா எனக்கு வந்து வேறு ஒரு பர்சன் பார்க்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரியா. எனக்கு இது டேஸ்லாம் வைக்க முடியாது உனக்கு, ஏன்னா எனக்கு மேரேஜ் ஏஜ் வந்துட்டு சரியா. எனக்கு மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க. என் வீட்டு பெரிய பையன் ஓகே, நீ உங்களோட வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கலாம் சரியா. என் வீட்டில் ஒரே ஒரு பையன் தானே, அப்போ எனக்கு மேட்ச் பண்ண பேசிப்பாங்கல்ல உனக்கு ஓகே அப்படின்னாக்கா உங்கள் அப்பா கூட பேசு சரி. உங்கள் ஃபோர்ஸ்லாம் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் அப்பா கூட பேசுவார். அவங்க ஓகே சொன்னாக்கா மேரேஜ் பண்ண என் அப்பா மேரேஜ் பண்ணிடுவாங்க எல்லாமே சரியா. மேரேஜ் ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம். ஆனால் ஹாப்பியாக ஒர்க்கு பேக் டு ரொட்டீன் ஒர்க் நான் என்னோட ஒர்க்குக்கு போவோம் ஓகேவா. அப்படி இல்லைனாக்கா நம்ம ரிலேஷன்ஷிப் இது 2 ஓகேவா. இதுக்கு அப்படி நான் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது, நானும் உனக்கு போய்ட்டு பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கு முடிச்சாங்க சொல்லுங்க. ஆமாம் நான் சீரியஸாக சொல்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்மில் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த 15 days கூட ஜெயிக்க டெய்லியும் ஜிம்முக்கு குட் நைட் குட் மார்னிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஜிம் கூட ரிப்பீட் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஜெயிக்க விட பேசாமல் இருப்பாங்க. அது 2 days ஜெயிக்க பேசாமல் ஜிம்முக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிம் பார்த்துங்க ஜம்கா சொல்லிட்டாங்க. நான் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் ஃபோர்ஸ் பண்ண இப்போ நான் சொல்கிறேன் ஃபோர்ஸ் பண்ண ஓகேவா. உனக்கு எவ்வளோ லவ் இருக்குனாக்கா நான் லவ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி லவ் உனக்கு இருக்கு அப்படின்னாக்கா மேட்ச் பண்ணி கொடுத்து உனக்கு அவனை சொல்லி மேட்ச் பண்ணிக்கோ. அப்படி இல்லைனாக்கா இதுக்கு அப்படி நான் பார்க்கக்கூடாது மீட் பண்ணக்கூடாது உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஜெயிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க முடியல அப்படின்னா சொல்கிறாங்க. நீ மேரேஜ் பண்ணால் மட்டும் நம்ம எல்லாமே லைஃப் எல்லாம் பேக் டு நான் மாறும் ஓகேவா. அப்படி இல்லைக்கா உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் தாங்க எனக்கு ஜெயிக்க ஜிம்மில் ஐசை கூட பார்க்க மாட்டாரு. அப்படி எங்கேயோ பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மில் தாங்க வச்சுக்கா இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு அக்காவும் சொல்கிறாங்க பாரு உன்ன ஃபார்மை பற்றி நான் கேட்கவில்லை சரியா.
என் லவ் பண்ணிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டாக என்ன கேட்கணும்னு கேட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சாய்ஸ் ஒன்று ஜேகே சொல்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா இல்லை வந்து டிஸ்கஸ் வாங்கணுமா சொல்லிட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க, இதை ப்ளாக் பண்ணாக்கா அதுக்கு ரீசன் யார் மட்டும் தான் இருப்பா. ஜேகே சொல்கிறாங்க, இப்போ ஜிம்மில் ஏற்றுக்க முடியல, ஜிம்மில் ஜங்க் விட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு பக்கம் ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறதா இல்லை அப்பா அம்மாவா இல்லை ஜேகே வந்து யோசிக்கிறாங்க. அவருக்கு எதை பற்றி தெரியல, வேறு ஆப்ஷன் இது வரைக்கும் அவங்க அப்பா மட்டும் எதுவும் தெரியல. அதனால் ஜேகே விட்டு தர முடியாது. அவரோட ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் காசுட்டாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க, இப்போ பாருங்க அப்படி மேரேஜ் பண்ணிட்டாக்கா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபோர்ஸாக பண்ண கேட்குறேன். நான் மேரேஜ் பண்ணிட்டாக்கா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா. செகண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு பேக் டு ஹாஸ்பிட்டல் போவீங்களா, வர சர்ஜரிலாம் பண்ணுவீங்களா சொல்லி ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, உன் கையில் இருக்குது சரியா சொல்கிறாங்க. சங்கா அது உன் கையில் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க, என்ன என்ன சொல்கிறாங்க, எது பேர் சொல்கிறாங்க, எந்த நீங்கள் ஜிம் எது கேட்குறாங்க ஜேகே. இப்போ ஜிம் ஜேகே எடுத்து ரெஸ்ட் ரூம் போகிற ஷவர் ரூம் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் ஒரு ப்ரஷ்ஷில் அவர் பேசி வைக்கிறாங்க. வச்சுட்டு நாங்கள் ப்ரஷ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ப்ரஷ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேகே ப்ரஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஷவர் ஆனதுக்கு ரெண்டு பேரும் ஷவர் அணிகிறாங்க. அப்புறம் ஜேகே ஷர்ட்டை ரூம் போட்டு குளிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மில் ஒரு பையனாக கிடையாது. இந்த மாதிரி இப்போ ஜேகே ஒரு முறை பார்க்க விட்டாங்க. முதல் தடவை அவர் குளிக்க வச்சுட்டாங்க. 2 டேஸாக குளிக்காம இருந்ததுனால அவர் ஃபுல்லாக குளிக்க வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவார். அவ்வளோ அழகாக குளிக்க வச்சு கொடுத்துட்டு ஹேரை வைக்க விடுறாங்க. ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. அவனும் அவ்வளோ அழுதுட்டு கடவுள் தேங்க்யூ, எனக்கு எப்படி போய் பேச போகிறப்பா அம்மா கிட்ட. சரி அப்புறம் ஜேகே இல்லாத லைஃப் என்ன ஆகும், அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரா என்ன பண்ண தெரியல. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜம் காசு என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க பாரு நான் இப்போ ஃபோர்ஸ் பண்ண ஓகேவா, உனக்கு ஓகேனாக்கா நான் கூட பேச ஓகே, நான் வேணும்னு ட்ரூவாக லவ் பண்ணுறாக்கா நீ வந்து பேச, இல்லை அப்படின்னாக்கா நீ வந்து விட்டு ஓகே, நான் அவங்க மாதிரி கோவப்பட மாட்டேன், அவன் பிளாக் பண்ணி திட்ட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட ரெஸ்ட் ஆஃப் கூட பார்க்க விட மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை ஜேகே நம்ம வெளில நம்ம விட்டு அங்கே போயிடுவாங்க சொல்லி ஜிம்முக்கு ஒரு பயம் இருக்குது. காசு சொல்கிறாங்க பாரு நான் சீரியஸாக சொல்ல சரியா, அவர்கிட்ட பேசுறது வராது சரியா, நான் சொல்கிறேன் பிளாக் மெயிலில் பண்ண ஃபோர்ஸ் பண்ணல ஓகே, உனக்கு ஓகேனாக்கா என் கூட இது ஓகே மேட்ச் பண்ணிக்கோ அப்பா அம்மா சொல்லி சரியா, இல்லைனாக்கா நம்ம ரிலேஷன்ஷிப் ரெண்டு படிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் என் பண்ண அவருக்கு ஒரு துணி கூட விருப்பம்ல. ஜிம் பார்க்குறாங்க, என்னடா போய் விட்டு இருக்க முடியாது ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்பவும் கையில் எல்லாமே இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவர் எதுவுமே பண்ணாமல் அந்த வீட்டில் திங்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே இருக்காது, எல்லாத்தையும் போய் வாஷ் பண்ணுறாங்க. இது இருக்காரு அவங்க வீட்டு கூட எந்த ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் இப்போ அவர் போய்ட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஜேகே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஜிம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அவரே போய்ட்டு ஒரு காஃபி போடுறாரு. ஒரு காஃபி மட்டும் போட தெரியும், காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, உண்மை காஃபி குடிக்கிறது நல்லாவே இல்லை, அப்படி கொண்டு அவர் அவர் ஓட்டு கொடுத்தனால ஜேகே அதை ரொம்ப ஹாப்பியாக குடிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் போயிட்டே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு இப்போ சமாதானம் மட்டும் பண்ண நினைக்கா சரியாக சொல்கிறாங்க, நான் ஃபோர்ஸ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் நீ அப்பா கூட பேசுகிற விட்டு 1 வீக் டைம் தாங்க எனக்கு, நான் பேச மேரேஜ் கரைஞ்சி போய்ட்டு சரியாக சொல்கிறாங்க. ஜேகே நான் அப்படி நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் வருது, ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க பாரு ஜிம் நாளைக்கு இப்போ நான் சர்ஜரிக்கு சர்ஜரி ஜேகே பண்ணி ஆகணும் ப்ளீஸ் ஜேகே கிட்ட பேசி சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க விட்டுச்சாங்க. என்ன சொல்லி ஜிம் ஃபோன் கட் பண்ணிட்டு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு ஜம்கா நீங்கள் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ப்ளீஸ் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஜம்கா ப்ளீஸ் ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இப்போ ஜேகே ஜிம்மே பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் கண்ணில் அப்படி ஒரு லவ் இருக்குது. செகண்ட் அவர் அவ்வளோ அழகாரு, எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டில் சொல்கிறாங்க. நான் நீங்கள் ட்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நான் நீங்கள் ட்ரெஸ் பண்ண என்ன ஜம்கா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கு எதுவும் கேட்கறதில்ல, ஜிம் போய் கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜேகேவா ஜேகே பார்க்குறதுக்கு வேணாட்ட போய் ஜேகே லைட்டாக புஷ் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் அப்படி இருக்காங்க ஆசைப்படல, எனக்கு ட்ரெஸ் பண்ணாக்கா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடு ஓகேவா சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடு ஓகேவா, அதுவும் என்னுடைய அப்பா அம்மா மேலே சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க, ஆமாம் ப்ராமிஸ் பண்ணி கொடு ஓகேவா, உங்கள் அப்பா மேலே ப்ராமிஸாக எடுத்து 1 வீக்கில் மேட்ச் பண்ணிக்கணும் சொன்னால் மட்டும் சர்ஜரி பண்ணுற நாளைக்கு போய்ட்டு ஓகேவா, இப்போ நல்லா ஒரு குழந்தைங்க சார் அவங்க சரியாக சொல்கிறாங்க. அது ஒரு குழந்தை வர சர்ஜரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓகே, அந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அதை நான் பண்ணுறேன், அந்த குழந்தை சேவ் ஆகுனாக்கா இப்போ அது உங்கள் கையில் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு ஜேகே பிடிக்காத தர சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜம்முக்கு சரி யோசிச்சுக்கோ ஓகே சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிம் ஜேகே நல்லா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மாவோட ப்ராமிஸ் தான் நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க, ஓகே நாளைக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜம்முக்கு சார் சாப்பிட மாட்டேன் ஓகேவா, நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன், நான் இந்த ஒர்க் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுவேன், நீங்கள் அப்பா அம்மாட்ட பேசி மேரேஜுக்கு சம்மந்தம் சொல்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இது என்னோட ப்ராமிஸ் சொல்ல மாதிரி அப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்மில் தாங்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் ஜேகே இப்படி வரும் சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லவே இல்லை. ஜேகே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி சரி அப்படியே எல்லாம் எழுச்சி விடாங்க. ஆனால் வரும்போது ஒரு மனசில் அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எப்படி அம்மாட்ட சொல்ல போகிறோம், எப்படி அப்பாட்ட கேட்க போகிறோம், எனக்கு கண்டிப்பாக ஜேகே பேச மாட்டாங்க. அவர் பேசினாக்கா அவரால் தாங்க முடியாது, அவர் இல்லாமல் அவர் லைஃப் அவருக்கு ரொம்ப கஷ்டம், நான் அவர் அவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுவோம். ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மு நம்ம ஜிம்மில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்லாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன் இருக்காங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அம்மா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்கணும் செல்லாம் எங்கே போயிட்டு அந்த வா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட வராங்க, மனக்கு ட்ரெஸ் பிடிக்கும் சொல்லி அடுத்த தரேன் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுங்க பாருங்க இது செலக்ஷன் பண்ணி வேறு ட்ரெஸ் வேணும் கேட்குறாங்க. அம்மா டிசைன் பண்ணி தரவா சொல்கிறாங்க. அம்மா அவங்கள்ட்ட தனியாக பேசுன்னு சொல்கிறாங்க. என்ன பையன் வாய்ஸ் ஒரு மாதிரி என்னாச்சு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா சொல்கிறாங்க. இப்போ சரி ஜிம் வராங்க. இப்போ நம்ம ஜிம் சின்னமாக ட்ரெஸ் போகிறாங்க.
அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் ஜிம் டைட்டாக குடிக்கிறாங்க. என்னாச்சு வாங்க பாரு, அம்மாவுக்கு பயமாக இருக்குது, ஹார்ட் ஆகிட்டே அவங்க பாரு, உனக்கு ஜெயிக்கிறது சண்டையாக கேட்குறாங்க. இல்லை ஜிம்மில் ஹெட் செக் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் என்ன கிட்ட பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. நீ எப்படி கேட்குற, இது வரைக்கும் என்ன கேட்டது சொல்கிறாங்க. நீ கிட்ட நம்ம பண்ணுவேன், நீங்கள் கேட்டு என்ன வேணும் அவனுக்கு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் எதுவும் மட்டும் கேட்டதில்லை, அப்பா கிட்ட இது கேட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. பண்ணுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. சொல்லிச்சு என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன வேணும் அம்மாட்ட கேள்வி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் தான் அம்மா எனக்கு சொல்கிறாங்க மேரேஜ் பண்ண கூடியமா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு மேரேஜ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஹார்ட்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைம்மா, எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களாம்மா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஜெயிக்க என்ன ரீசன் எதுவும் கேட்காதீங்க, எனக்கு ஜெயிக்க வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன பார்க்குறேங்க. அதுக்கு என்ன பார்ப்பா அவசரம், எனக்கு டைம் இருக்கிறாங்க பார்த்தாங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகல, அண்ணாக்கு மேரேஜ் ஆகல, அப்படி இருக்கும் உனக்கு இப்போ மேரேஜ் இப்போ தான் சுகாவுக்கு மேரேஜ் பண்ணோம். சுகாவுக்கு 29 இயர்ஸ் ஆகுது சரியா, இப்போ தான் மேரேஜ் பண்ணால் உனக்கு வேறு 19 திறப்பு ஆகுது, அதுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க அவசரம் கேட்குறாங்க. நானும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நீ ஜெயிக்க லவ் பண்ணி டேட் பண்ணிக்கோ, வெளில கூட்டிட்டு போங்க, அது ஹாப்பியாக இருங்க, வெளில போ ஜாலியாக இருந்தேன் சொல்லி நான் உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டியது எதுவும் நான் ரூல்ஸ் போடலையே. அம்மாவுக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ஈவன் அப்பா கூட ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் தானப்பா பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா கிட்ட வெளியே கேட்காதீங்க ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ் மட்டும் பண்ணி வைக்கிறீங்க ஜெயிக்க கூட வித்தின் 1 வீக்காக சொல்கிறாங்க. 1 வீக்காக சொல்கிறாங்க. ஆமாம் ப்ளீஸ்மா, பாரு இப்போ தான் மேரேஜ் விட்டானே, இன்னும் வீடு கொடுக்குற வீட்டு ஃபங்க்ஷன் கூட முடியலப்பா, அதுக்கு மேரேஜ் இப்போ எப்படிப்பா அப்படி பேசுகிறேன், அந்த மாதிரி வேணாம் தங்க என்னாச்சுன்னு சொல்ல அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட இது கேட்காதீங்கம்மா ப்ளீஸ்மா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு சின்ன கதை சொல்ல தெரியல ஜிம் நீங்கள் பாருன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா எனக்காக ப்ளீஸ் ஜிம் கெஞ்சுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, ரீசன் சொல்ல சொல்கிறாங்க. ரீசன்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு பேசுகிறம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் ஓகே இல்லை அப்படியே நினைக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் தப்பா இல்லைம்மா, ஆனால் எனக்கு ஒரு மேரேஜ் எல்லாம் அவர் இழக்க முடியாதுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவர் அவங்க வீட்டுக்கு ஒரே பையனாம்மா சரி, அவங்க அப்பா அம்மா அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பேங்க் தான் போக சொல்கிறாங்க. சரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவருக்கு அவங்க அப்பா மட்டும் சொல்ல முடியல. எனக்கு நம்ம வீட்டில் கடைசி பையனாக இருக்குது, எனக்கு முன்னாடி 2 அக்கா இருக்காங்க, எனக்கு முன்னாடி அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஆனால் அவருக்கு அப்படி யாரும் இல்லை. அவருக்கு மேட்ச் பண்ணி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாமா. அவர் வந்துட்டு என்ன மறக்க முடியாமல் இவர் ஃபர்ஸ்ட் மால் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு சரியா. நான் ஒரு அவர் இழந்து எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு அவர் வேணுமா அதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல, நான் வேணா ஜெயிக்கிட்டு பேசுவேன். இல்லைம்மா அவர் நீங்கள் பேசினா கேட்க மாட்டாரு, எனக்கு ஜெயிக்க வேணும், எனக்கு ஜெயிக்கிற மேட்ச் பண்ணிட்டே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல ஜிம், நீங்கள் பாரு அண்ணா அக்கா என்ன நினைப்பாங்க, நான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. அப்பா சொன்னால் அப்பா என்ன நினைப்பாரு, அப்பா நிறைய ஜிம் வச்சு கட்டாங்க அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஜெயிக்க வேணுமா ப்ளீஸ்மா, நான் கூட எதுவும் கேட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் எதுவும் கேட்குறேன், எனக்காக பண்ணக்கூடாது அதுன்னு கேட்குறாங்க. என்ன பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பண்ணண்டா, ஆனால் இப்போ கேட்குறேன் மேரேஜ்ன்னு சொல்கிறேன், எனக்கு முன்னாடி என் கூட வச்சுக்கணும் ஆசையாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவும் சொல்ல தோணுது, எனக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வேணுமா, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சரியா, நீங்கள் எனக்கு மேரேஜுக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. எனக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அவர் எதுவுமே சொல்ல போயிட்டு ரூம் லாக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிம்முக்கு என்ன பண்ணுறது டக்குன்னு நம்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு வராங்க வீட்டுக்கு. என்னாச்சு நம்பிடும் என்னாச்சு என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிச்சு விட்டு ஜிம் நடக்க சொல்கிறாங்க. நம்பிச்சு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. தெரியல நம்பி நான் விட்டு ரொம்ப அழகான் இப்படி கேட்குறேன், எனக்கு என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு நம்பிச்சு போட்டு பேச பார்க்குறாங்க. ஜிம்முக்கிட்ட பேச பார்க்குறாங்க. ரூம் லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டெவலப் பண்ணுறாரு. அப்போ உள்ள பேர் பேசுகிறாங்க 3 பேருமே. ஆனால் ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சே ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. நம்ம கூட இது வரைக்கும் கேட்டுக்கலாம், அப்பா அம்மாவும் உங்ககிட்ட ஒரு பையனாக அதில் கேட்டுக்கலாம், சின்ன வயசுக்கு ஒரு பெண்ணு வாங்கி தாங்க கூட கேட்டது நீங்களாம் வாங்கிட்டு தான் வாங்கிப்பேன், இதற்கு எடுத்து கேட்டது நான் முதல் தடவை கேட்குறேன்னு சொல்லுங்க. அப்போ சின்ன நம்ம யோசிச்சு பார்க்குறேன், இதற்கு சின்ன வயசு அம்மா எனக்கு வாங்கி தாங்க கேட்டதே கிடையாது, எதுவுமே கேட்காம வாங்கி கொடுத்தா தான் உண்டு. ஆனால் நான் மற்ற முறை இல்லை எனக்கு இது வேணும் அது கேட்பாங்க, அவர் சின்ன வாங்கி தருவார் எல்லாமே. ஆனால் இவர் மட்டும் இது கேட்டுக்க மாட்டார், முதல் தடவை கேட்குறது மட்டும்தான். அப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஜெயிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டேஸாக இருக்குது, அழுது பேச வீங்கி போயிருக்கு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி தான் பார்த்துட்டேன். ஆமாம் வித்தின் 1 வீக்கில் சொல்கிறாங்க. இப்போ சரி நம்பிட்டு பார்க்குறாங்க ஓகே சொல்லி இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஜேகேக்கு. நமக்கு ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க, அப்பா அம்மா நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே நம்பர் கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்பிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க வித்தின் 1 வீக்கில் நாங்கள் வரோங்க, அரேஞ்ச் பண்ணி பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு சுகா ஜேவோ பாயிண்ட் நம்ம டேலாம் சொல்கிறாங்க. அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. நமக்கு அது வாங்கி பார்க்குறா, உனக்கு என்ன இப்போ மேரேஜுக்கு அவசரம்லாம் கேட்குறா. ஜிம் வந்துருக்குங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா அவனுக்கு என்ன அவசரம் பாரு, உனக்கு என்ன அவசரம், நான் ஜேகிட்ட பேச வாசல் கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவ் திட்டாங்க, பாரு உனக்கு என்னக்கா ஏஜ் ஆகிருக்கு மேரேஜ் பண்ண நினைக்கிறேன், நீ சின்ன பையன் சொல்லுவாங்க. காலையில் திட்டாங்க, டே மேரேஜ் பண்ணிக்காது அவ்வளோ சீக்கிரம், எங்கள் வீட்டு சின்ன பையன் தான் சொல்கிறாங்க. டேலாம் திட்டாங்க, டே இவர் சொல்கிறாங்க, இப்போ சுகா சொல்கிறாங்க. யாரும் சொல்லி நம்ம ஜிம் கேட்கறது இல்லை, இப்போ சின்ன நம்பிச்சிடும் மேரேஜ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பேசுகிற ஸ்மைலே இல்லை, ஹாப்பினஸே கிடையாது, ரொம்ப பெயினாக இருக்காங்க. ஜின்னோட அப்பா மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கிராண்ட் சொல்லி மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஆசை, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இல்லை 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் நடக்குது கிராண்ட் வெட்டிங்க. இந்த 4 டேஸில் ஜெயிக்கி என்ன சர்ஜரிலாம் பெண்டிங் வச்சுட்டாரு, மொத்தமாக பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன்னாக்கா இது வரைக்கும் அவர் கமிட் பண்ண மொத்தம் சர்ஜரி 1 வீக்கில் அந்த 4 டேஸில் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ
மேரேஜ் கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கிட்ட கேட்குறாங்க ஜான் ஜோக்காக நீ பார்த்து திரும்பி சேர்க்கிற சம்பந்தம் கேட்குறாங்க. சம்பந்தம் சொல்கிறாங்க. பார்த்து நீ ஜான் ஜோக்கை திரும்பி சேர்க்கிற சம்பந்தம் கேட்குறாங்க. சம்பந்தம் சொல்கிறாங்க. 2 பேர் வேனில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஜேகே ஜிம்மி பொருள் யூஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி ஜேக்கி வராங்க. அப்புறம் ஜிம்மி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா மட்டும் அட்ரஸிங் பார்க்குறாங்க. அவர் பார்க்க அந்த பேசுகிற சின்ன கூட அவர் பேசுவோம் ஸ்மைல் கிடையாது. ஜிம்முக்கு புரியுது எதுவும் நடந்திருக்கு, அது மேட்ச் பண்ணுறாங்க புரியுது, எதுவும் கேட்க விரும்பல அவருக்கு அவங்க பையன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஜேகே பேரண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே தான் இருக்க போகிறோம். அவங்க வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் டேஸ் ஒரு 1 வீக் போட்டோம். அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி ஜிம்மி தான் வந்துட்டு ஜிம்மி சொல்கிறாங்க ஜேகே கிட்ட அங்கே பார்ப்ப ஜேகே சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கிள் சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ப்பா ஓகேவா நீங்கள் வந்துருங்க சொல்லிட்டாங்க. ஜேகே ஓகே எங்கே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஜிம்மி கரண்ட் பசங்க சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. சரிங்கிறான் மாதம் ஜிம்மி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் காரில் உட்காராங்க. ஜேகே ஜிம்மி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. காரில் உட்காந்துருக்க தான் ஜேகே ஜிம்மி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மை லைஃப் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அமைதியாக. ஜேகே பார்க்குறாங்க எவ்வளோ கோமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏன்ட்டு பேச மாதிரி 1 வீக்காக சொல்கிறாங்க. நான் பேசின அப்படி பண்ணியிருப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பேசின மேட்ச் பண்ணிப்பேன் கேட்குறாங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா பத்திரம் பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சார் நம்ம ஜேகே மேலே சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா நினச்சி ரொம்ப காமாக இருக்க சொல்கிறாங்க. முன்னில் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அழுது வந்துருப்பாரு. ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஜேகே வந்துருக்கு பார்த்து ரெஸ்ட் படிக்க ஓகே ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் தான் வெளில போயிட்டு வரா சொல்கிறாங்க. எங்கே போய் என்ன சொல்கிறாங்க சம்பாதிக்கிறது போய் முடிச்சுட்டு வரா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே போயிடுறாங்க. போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் அப்படி ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க என்ன அவங்க காசு சொல்கிறாங்க. ரெடி ஆகல சொல்கிறாங்க. ரெடி ஆகணும் எங்கே காசு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நம்ம ஃபாரின் போகிறோம் சொல்கிறாங்க. ஃபாரின் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு சார் போய் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மி தான் நினைக்கிறாங்க ஓ ஹனிமூன் போல சரி ஓகே ஒரு 4 days அங்கே இருப்போம். இந்த ரிட்டர்ன் வருவோம்ல அப்போ வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவோம். வீட்டோட சரமணி ஃபங்க்ஷன் போயிட்டு அட்டன் பண்ணுவோம். அப்புறம் அப்பா மட்டும் நிறைய பேசணும் மனசு விட்டு பேசி மணிக்கெலாம் கேட்கும் ஜிம்மி நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி சரி ஓகே சொல்லி ஃபாரின் போகிறாங்க. 2 பேரும் ஃப்ளைட் உட்காராங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. எனக்கு நைட் அவங்க ரெடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் லண்டன் போகிறாங்க. இப்போ லண்டன் போயிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஆமாம் அங்கிள் அப்படிங்க அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கவே சொல்லிட்டாங்க. இங்கே தான் இருக்காங்க சரி இங்கே இருக்காங்க. ஆமாம் இங்கே தான் இருக்காங்க ஓகேவா அவங்க அந்த வீக்கெண்ட் நம்ம பார்க்க வருவாங்க சொல்கிறாங்க. அந்த வீக்கெண்டா அப்போ அந்த வீக்கெண்ட் நம்ம ஊருக்கு போகிறது யார் சொல்கிறாங்க. ஊருக்கு எதுக்கு சொல்கிறாங்க. அங்கே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே அங்கே போய் பேசலாம் ஸ்கூட்டிக்கு வராங்க. ஜிம்மி ஜேகே வந்துருக்காங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க. பார்த்தாக்கா அழகான ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு வில்லா ஹவுஸ் தான். நான் என்ன இருக்குது பார்க்க அழகாக இருக்குது. இப்போ ஜேகே அங்கே வீட்டு கூட்டி வராங்க. பார்த்தாக்கா அங்கே ஆல்ரெடி ஜேகே ஜேஎம் ஹவுஸில் போட்டிருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஹவுஸ் சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு புரியல ஹனிமூன் தானே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. ஹனிமூனா ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி கேட்குறாங்க. இது ஹனிமூனில் ஓகேவா இனிமேல் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம் ஓகேவா இதுதான் நம்ம ட்ரீம் ஹவுஸ் சொல்கிறாங்க. ட்ரீம் ஹவுஸாக சொல்கிறாங்க. ஆமாம் ஓகே அந்த வீட்டை 6 months பிஃபோரே நான் பில்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்போ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஓகேவா இதுக்கப்புறம் நீ நானும் இங்கே தான் இருக்க போகிறோம். பர்மனெண்ட்டாக செட்டில் லண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஓகே நம்ம லைஃப் இங்கே தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஏன் சொல்லவே பிஃபோர் மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லி தான் படிப்பா சொல்கிறாங்க. வேணாம் சொல்லிப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அண்ணா சொல்கிறாங்க. என்ன அண்ணா சொல்கிறாங்க. ஜங்கா நீங்கள் சொல்லி தான் அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. ஜிம்மி அப்புறம் பேசுகிறேன் ஓகேவாம்மா நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன் ஓகே ஹாப்பியாக இருக்கேன்மா ஜேகே அதாவது ஸ்பாயில் பண்ணாத ஜேகே கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி ஜேகே அந்த வீட்டுக்கு டெவலப் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்தா எப்படின்னாக்கா ஒரு ட்ரீமோட ஒரு பார்த்து கட்டின ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மி வீட்டு பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற மாசிட்டாங்க. அங்கே பார்த்துட்டாங்க பார்க்குறாங்க பார்த்தா அந்த வீட்டோட அந்த லிவிங் ஹால் ஃபுல்லாக அப்படியே பிரிண்ட் அந்த வாலில் அப்படி ஃபோட்டோ பிரிண்டட் ஆயிருக்கு. நம்ம ஜிம்மி ஜேகே லவ் பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்களா அப்போ எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. ஈவன் ஜிம்மி பிக்சர் சிங்கிள் பிக்கு அதிகமாக இருக்குது அந்த வீட்டில். ஜிம்மி பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்து கட்டிருக்காங்க வீட்டு ரொம்ப அழகாக. அப்படி பார்க்குறாங்க அந்த வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. நம்ம ஜிம்மி ஒன்றை சொல்லியிருக்காங்க அப்படி ஊஞ்சல் அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் எனக்கு அப்ளை பண்ண பிடிக்கும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டில் கூட அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவார் அடிக்கடி அம்மா ஊஞ்சல் ஆட ரொம்ப பிடிக்குமா சொல்லிட்டு. அப்போ ஜென்னு சொல்லியிருப்பாரு இந்த பிள்ளை இங்கே வந்து பிளேஸ் இல்லடாமா எங்கே வைக்கிட்டு சொல்லியிருப்பாரு. அவர் கேட்டுக்க மாட்டாங்க ஜஸ்ட் சொல்லியிருப்பாரு. நம்ம ஜேகே ஜிம்மி ஒன்றை ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் கூட ஊஞ்சல் அப்ளை பண்ண ஆசை இருக்கும். ஆனால் ஊஞ்சல் ஹைட்டு தான் இருக்குது. அது ஏறி உட்கார முடியாது வரல குட்டியாக இருப்பாரு. ஆனால் மற்ற பசங்க ப்ளே பண்ணுவாங்க வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஜிம்னால ஏற முடியாமல் கஷ்டப்படுவார். அது நம்ம ஜிம்மி ஜேகே உடனே பேசும்போது சொல்லியிருப்பாரு. அவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பாங்க ஊஞ்சல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது உட்காந்து ப்ளே பண்ணுறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்தா சென்ட்ரல் அந்த லிவிங் ஹாலில் சென்ட்ரல் வச்சிருக்காரு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ உட்காந்து மாதிரி ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் கேட்குறது உனக்கான ஹைட்டுக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்மி சுற்றி பார்க்குறாங்க. அவருக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிருப்பாரு. ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பேசும்போது கேஷுவலாக சொல்லிட்டு தான் அது எல்லாமே ஜேகே இஞ்சி நோட் பண்ணி மொத்தமாக பண்ணி வச்சிருக்காரு. ஜிம்முடைய மொத்த ட்ரீம் அந்த வீடாக மாறி இருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க
இது சொல்றாங்க அவன் பிடிக்கல, இந்த ஸ்டாச்சு வச்சா அவன் பிடிக்கலன்னு சொல்லி சொல்றேன். இதை பார்த்து காமா இருக்கு சொல்லி சொல்றாங்க. புத்தா ஸ்டாச்சு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க மாஸ்டர் அதான் ஒர்க்காக வச்சிருக்காங்க, நல்லா இருக்கா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனால் லிவிங் ஹாலில் அது புத்தா ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஜிம் நிறைய பேசுறப்ப ஷேர் பண்ணுறது எல்லாரும் ஜெயிக்க அழகாக நோட் பண்ணி வச்சிருப்பாரு. மொத்தமாக பில்ட் பண்ணிருக்காங்க வீட்டை. ஜெக்கி பார்க்குறாங்க உள்ள போகலாம், மாஸ்டர் கூட்டி போறாங்க. ஹாஸ்டல் உள்ள மாஸ்டரே கூட்டி போயிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூம் ரொம்ப அழகாக யூனிக்கா இருக்கு. என் ஜிம் கேட்டுருக்காங்க வீடு எப்படி பண்ணாக்க ஒரு பெரிய விண்டோஸ் இருக்கணும். எனக்கு அவங்க அவங்க சேர்க்கிற அந்த ரூமில் விண்டோஸ் வந்துருக்காரு. ரொம்ப விண்டோஸ் இருக்காது. இந்த ரூமில் பார்த்து அவர் சொல்லி பார்த்து விண்டோஸ் பெருசாக இருக்கணும், வெளிச்சம் நல்லா வரணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், அது ஓப்பன் வச்சுட்டு காற்று சில்லுன்னு வரணும். எப்போ வீட்டு ரூமுக்கு வந்து ஏசி ஆன் உட்காரக்கூடாது, வெளியே வர ஃப்ரெஷ்ஷான காற்று வந்து அந்த யாரை வந்து வாங்க இருக்கிற போது இன்ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற வந்து வீட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. பெட்ரூம் அது இருக்கு, அட்டாச் ரெஸ்ட் ரூம் போடல. எனக்கு அது ஜஸ்ட் தூங்குறதுக்காக மட்டும் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறாங்க இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் போடக்கூடாது. சரி எனக்கு அப்படி கூட ஒரு தூக்கம் டிஸ்டர்ப் பார்க்கக்கூடாது ஓகேவா. ஸோ அதனால அதெல்லாம் பக்கத்து ரூமில் வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம இந்த ரூமில் மட்டும் நான் தூங்குறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருக்காங்க. பார்த்துட்டாங்க வாழலாம் கிவி ஜெக்கெட் பிக்சர், அதுக்கப்புறம் சன்செட் மூன் அப்படின்னு நிறைய பண்ணி வச்சிருக்காரு. சன் மூன்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. டிராயிங் பண்ணி வீட்டில் ரொம்ப அழகாக ஒரு யூனிக்காக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க மைண்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறப்போ. ஜெக்கி பார்க்குறேன் பிடிச்சிருக்கா நம்ம பெட்ரூம் சொல்கிறாங்க. அது நம்ம பெட்ரூம் பிடிச்சிருக்கா ஜெக்கி கேட்குறாங்க பிடிச்சிருக்கு ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க. பார்த்து கட்ட வீடு ஓகேவா என் ஒய்ஃப்காக அப்படி சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்கான ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ஒரு மாதிரி மெல்டட் ஆகுறாங்க. அவர் எந்த மாதிரி பார்த்துருக்கா சொல்லிட்டு பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. சொல்கிறேன் பாஸ் பக்கத்து ரூம் கூட்டிட்டு போனாக்க அந்த ரூம் ஜிம்முக்காக அப்படின்னாக்க ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பாரு திங்ஸ் எல்லாம் வைக்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் வந்து வைக்க முடியல சொல்லிட்டு எனக்கு அந்த திங்ஸ் வச்சுக்க முடியலன்னு சொல்லும்போது ஜேகே அதுக்காக தனி ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம ஜிம் சின்ன வயசு யூஸ் பண்ணாங்க திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்கு இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம அப்பாட பேசினா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டு எனக்கு உங்கள் அப்பாட பேசின ஓகேவா அந்த மாதிரி ஜிம்மில் திங்ஸ்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்காமே அது கொஞ்சம் தரவுன்னு கேட்டேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட வீட்டிலேருந்து கொஞ்சம் அதாவது அவர் வந்து சில மெய்டு அனுப்பியிருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மெய்டு அனுப்பி அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க போய்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் இப்போ பார்சல் பண்ணி அனுப்பியிருப்பாரு. இங்கே பார்த்தா இங்கே ரிசீவ் ஆயிருக்குது திங்ஸ் எல்லாம். அதை இங்கே உங்கள்கிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூமில் எதாவது எடுத்து வைங்க சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிம் பார்க்குற சின்ன வயசுல பிராண்ட் பாஸ் கொடுத்து கிஃப்ட் சொல்லி எல்லாமே மெமரபிளா இவன் அவர் வாங்கின அவார்டு கூட அங்கே இருக்குது. அவருக்கு தான் அப்படி மெமரபிளாக நம்ம ஜெக்கி எடுத்து வாழ்ந்துருக்காங்க. வீட்டில் கேட்டு வாழ்ந்து வச்சிருப்பாரு. பார்த்து இது எல்லாம் சொல்கிறாங்க உன்னோட மெமரிஸ் இருக்கு சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த திங்ஸ் ஜிம்முக்கு அவ்வளோ ப்ரீஷியஸானது வச்சு பார்த்துக்கோங்க கையில் பேக் வச்சிருப்பாரு. எல்லாமே நியூவான திங்ஸ் அப்படி நியூவாகவே இருக்குது எல்லாமே. ஜேகே அப்படி ஒரு ரேக் ஃபுல்லாக அந்த கிஃப்ட் மட்டுமே வச்சிருக்காரு. அப்படி இந்த பக்கம் டாட் பண்ணிக்கிறேன் நான் கிஃப்ட் கொடுத்து சொல்லிட்டேன். நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு நான் வாங்கின கிஃப்ட் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக கிஃப்ட்டாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் டாட் பண்ணாங்க அவரோட அக்சரிஸ் ஜிம் யூஸ் பண்ண அக்சரிஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்ச பர்ஃப்யூம்லாம் ஒரு லைனில் அதுக்கப்புறம் ஒரு க்ளோசெட் வச்சிருக்காங்க. ஃபுல் ட்ரெஸ் இருக்குது ரெகுலர் வேறு பண்ணுறது அதுக்கப்புறம் வெளில போடுறது சொல்லிட்டு தனியாக வச்சிருக்காரு. ஜிம்முக்கு பார்த்து ஃபஸ்ட் தண்ணி ஆயிடாங்க. இந்த ரூம் ஃபுல்லாக சொல்லி ரூம் ஃபுல்லாக உனக்கான ரூம் ஓகேவா உனக்கு திங்ஸ் வச்சிருக்கேன். ஏன் திங்ஸ் எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கோம் ஓகேவா அவ்வளோதான். இது எல்லாமே ஒய்ஃப் வந்து பார்த்து பண்ணது ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எங்கே வச்சோம் அந்த திங்ஸ் எங்கே வச்சோம் அப்படி இதை பற்றி ஒரு பண்ண வேணாம் ஓகே. அந்த ரூம் ஜஸ்ட் வர போகிறேன் வந்துட்டு அழகாக ஆஃப்டர் டேட்டு ரிமோட் வெளியே போகலாம் சரியா சொல்கிறேன். எனக்கு எல்லா திங்ஸும் அங்கே இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டா சுற்றி எல்லா திங்ஸும் அப்படி கை டச் பண்ணாக்க எல்லா திங்ஸும் எடுத்துக்கலாம். அப்படியே அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்த்து இப்போ ஜிம் பார்க்குறாங்க இதெல்லாம் சுற்றி நமக்கு பார்த்து பண்ணது பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எதுக்காக ஜம்கா சொல்லி சொன்னல ரூமில் ஜம்கான்னு சொன்னல சொல்கிறாங்க. அன்னைக்கு என் மனசுக்கு வளர்ச்சி என்னவோ தெரியல. மேபி சில பேருக்கு நான் சாதாரண விஷயமா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்லை ஓகே. நான் அப்படி ஒய்ஃப் வந்துட்டு சின்ன விஷயத்துக்கு என் கூட நினச்சிக்கலாம். அதனால என் ஒய்ஃப் தான் பண்ணது ஓகேவா பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஆசை இருக்கும். நம்ம திங்ஸ் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அவர் கேட்காம ஜிம் எல்லாம் பண்ண பார்த்து பண்ணதும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்காக பண்ணா சரி உனக்காக தான் பண்ணேன் ஓகே உனக்காக வேறு யாருக்காக பண்ண போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இது நீங்கள் சொல்லவே சொல்லி பண்ணுறதா என் ஒய்ஃப் பேசும்போது கேட்பாட லிசன் பண்ண ஓகேவா. அவங்க என்னென்னு சொல்கிறான் சொல்லிட்டு எதெல்லாம் மிஸ் பண்ணலாம் சில விஷயத்த சொல்லும்போது மாதிரி ஏக்கமாக சொல்லுவேன். அது எனக்கு இல்லை இது எனக்கு இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அப்போ தான் நான் நோட் பண்ணுவேன் ஓகே. உனக்கு அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் சரி உனக்கு எந்த ஒரு ஏக்கமே இருக்கக்கூடாது சொன்னேன்ல ஸ்டடி டேபிள்லாம் சொல்லிட்டு ஆமாம் சொல்லுங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே சொல்லிட்டு சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. கதாக்கா அங்கே ஒரு ரூம் ஜெக்கே ஜிம்முக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இருக்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டுமே அவர் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ஒரு லேப்டாப்பு ஒரு ஐபேட் சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ரூமில் என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான டேபிள் சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ரூமில் எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்லி உனக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாலும் பண்ணல எனக்கு கண்டிப்பாக ஹையர் ஸ்டடி பண்ண தான் போகிறேன் ஓகேவா. நீ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறப்போ எனக்கு ரூம் யூஸ் ஆகும் ஓகேவா. அதுக்காக வாங்கி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டடி டேபிள் அவ்வளோ அழகாக யூனிக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் அந்த டேபிளில் ஒரு வெயிட் பேப்பராக இருக்கட்டும் அந்த பென் வைக்கிற ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒன்று பார்த்து யூனிக்காக இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்ச திங்ஸாகவே இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்புறம் என்ன ஏதாச்சும் ஏன் குழந்தை எமோஷனல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்காக சொல்கிறாங்க எனக்காக மட்டுமே பார்த்து அழைச்சி ஓகேவா பிடிச்சிருக்குல்ல ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
அது ஸ்டடி டேபிள் கூட இல்லை உட்காந்து ஃபீல் பண்ணல ஓகேவா அன்னைக்கு கூட பண்ண ஓகேவா இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெகி சொல்கிறாங்க இதில் நீ மட்டும் யூஸ் பண்ண போகிற ஓகேவா இதில் நான் எதுவும் பண்ணவே மாட்டேன் ஓகேவா உனக்காக மட்டுமே ஜெகி சொல்கிறாங்க ஜெகி பார்த்துட்டுங்க அப்புறம் எனக்கு பிடிச்ச ரூம் வா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க பார்த்தா அங்கே ஒரு ரூம் தான் லைக் ஒரு லிட்டில் ஒரு பார் வீட்டுக்குள்ள ஒரு பார் வச்சிருக்காரு எனக்கு அவர் ட்ரிங்க் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க ட்ரிங்க் பண்ண ஜிபின் அவர் டாக்டர் தானே ட்ரிங்க் பண்ண பிடிக்கும் எனக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்கும் ஓகேவா அதெல்லாம் எனக்கு இங்கேருந்து பண்ணணும் ஆசை அது நம்ம 2 பேர் மட்டுமே நம்ம ட்ரிங்க் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு மாதிரி கப்பில் அங்கே படிச்சுட்டாங்க பார்த்தா அவங்க டிவிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டிவி பார்த்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணுங்க ஸ்மோக் நான் ஸ்மோக் பண்ணணும் அப்புறம் நம்ம நிறைய ஃபன் பண்ணணும் பேசணும்னு சொல்லிட்டு சீட் நிறைய வச்சுருக்காங்க லைக் ஒரு கிளப்புக்குள்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே ஃபீல் அந்த லைஃப் செட்டிங்காக பார்த்தா அப்படியே வச்சுருக்காரு இந்த வீட்டுக்குள்ள அவர் என்னெல்லாம் இருக்குமோ மொத்தமாக இந்த வீட்டுக்குள்ள இருக்குது ஜிம் பார்க்குறாங்க இது சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க வாசிட்டு கொடுப்பாங்க பார்த்தா இன்னொரு ரூமில் பார்த்தா கேமிங்லாம் வச்சிருக்காரு எல்லா விதமான கேம் அங்கே இருக்குது இது நம்ம எப்போலாம் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கப்போ கேம் ப்ளே பண்ணலாம் 2 பேர் ப்ளே பண்ணிக்கலாம் ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அந்த வீடு இதெல்லாம் வீடாக இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது நினைக்கிறதா அந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு அவர் இதெல்லாம் எதுக்காக வச்சு காசுறாங்க அவனோட லைஃப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா அழகாக இருக்கும் உனக்கு எந்த குறைந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஓகே உனக்கு இன்னும் உனக்கு எல்லாம் வேணும் மட்டும் சொல்லு ஓகேவா எல்லாம் அழைச்சிப்படுத்துறேன் எனக்கு ஒரு ஆசை ஜிம் சொல்கிறேன் என்ன காசு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மொத்த அளவு நான் எனக்கே சொந்த மாதிரி சொல்கிறாங்க அது சரி உனக்கு மொத்த அளவு எனக்கு நானே சொல்கிறேன் உனக்கு மொத்த அளவுக்கு நான் சொந்தக்காரன் இருக்கணும் ஓகேவா உலகம் எனக்கு கூட ஜிம் வேறு யாருக்கும் தரப்படாது ஓகேவா நான் இப்படி இருக்கிறது மேபி எனக்கு வேறு மாதிரி தோணலாம் ஆனால் எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு சரி எனக்கு சிப்ளிங்ஸாக இல்லையா எனக்கு நான் சின்ன வயசுல அப்பா கூட வளர்ந்ததே இல்லை நானிஸ்க்கு தான் வளர்ந்துருக்கா சரி நானே தான் வளர்த்தாங்க ஆனால் எனக்கு அந்த லவ் யாரும் தேவை உன்னை பார்க்குற வரைக்கும் உன்னை பார்த்துட்டு அப்படி ஜேவுக்கு வச்சுக்கல அவனோட ஃபேமிலி வச்சுக்கல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் லவ் கேர் மற்றவங்க வச்சுக்க லவ் கேர் பிடிச்சிருச்சு அது எனக்கு நினைக்கிறேன் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களா ஜெகி சொல்கிறாங்க என்ன ஜெம் காசுறாங்க எனக்கு நீ கூட மட்டுமே இருக்கணும் ஆசையாக இருக்குது இருப்பல்ல உன் லவ் மட்டும் எனக்கு கொடுக்கல ஜெகி கேட்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜெகி சொல்கிறாங்க உனக்கு வீடாக பார்க்கறது என்ன எனக்கு இப்படி இருக்குன்னு தோணுது ஓகே எனக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் நான் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணணும் எனக்கு எல்லா சைடும் வந்துட்டு காமிக்கணும் ஜெகி சொல்லிட்டாங்க ஜிம் எதுவுமே சொல்ல ஜெகி ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ ஜெகி டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமா ஜெம் காசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவருக்கு பிடிச்ச ஒவ்வொன்றும் பார்த்து பற்றி கண்ணு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் அவருக்காக ஒரு பார்த்து பண்ணது தான் எனக்கு ஒரு அவ்வளோ பிடிக்கும் ஜெபின்னு சொல்லிட்டாங்க எனக்கு நான் வந்து எதிர்பார்த்து அவங்க லவ் மட்டும் தான் வேறு எதுவுமே சொல்லிட்டாங்க அப்புறம் ஏன் ஜெம் அப்படி சொன்னா சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க பிரேக்கப் பண்ணதுக்கு சொன்னால் சொல்கிறாங்க என் மனசையும் காயப்படுதான் சொல்கிறாங்க நீ நினைக்கிற பிரேக்கப் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சொல்கிறாங்க எதுக்கு ஜிம் கேட்குறாங்க நான் அப்படிலாம் பண்ணாதான் எனக்கு மேரேஜ் பண்ண தெரியும் ஓகேவா அதனால பேருந்து தான் பண்ண சொல்லிட்டாங்க என்னத்துக்கு ஆமாம் நான் சாப்பிடாம இருந்தது சொல்லிட்டாங்க ஜிம் ஆக்சுவலாக ஜேக்கி அந்த மேரேஜ் யாருக்கும் சாப்பிட மாட்டாரு அதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாரு அவர் சாப்பிடாம இருந்திருப்பாரு ஜிம் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிம் ஜேக்கி சாப்பிட வச்சிருப்பாங்க அப்புறம் ஜேக்கி சாப்பிட்டுப்பாரு அப்புறம் ஜேக்கி சொல்கிறாங்க நான் சாப்பிடாம தான் 3 days 4 days சர்ஜரி பண்ணேன் ஓகேவா ஜஸ்ட் தண்ணி மட்டும் தான் குடிச்ச வரைக்கும் நான் பண்ணல எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஓகேவா நீ எனக்கு கிடைக்கும்னாக்க நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக போக சரியா அதை அப்படி பண்ணேன் அந்த மாதிரி பேசாமல் இருந்ததுக்கா உனக்கு நான் பேர் போச்சு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறது தெரியும் ஓகேவா ஆனால் நீ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் ஓகேவா அது புரிஞ்சிச்சு எனக்கு நீ என்கிட்ட எல்லாமே எனக்கு ப்ரியாரிட்டி எல்லாமே எனக்கு என்கிட்ட மட்டும் தான் நினச்சினா அதான் அப்படி அந்த மாதிரி சொன்னால் தான் நீ மேட்ச் பண்ணி நினச்சேன் அதான் அப்படி சொன்னேன் சாரி ஜெயிக்க சொல்கிறாங்க உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க அப்போ இதுதான் சொல்கிறாங்க நீ எனக்கு வேணும் எனக்கு ஒரு வழி தெரியல ஓகே அதான் பண்ணிட்டேன் நான் பிரேக்கப் பண்ணி நினச்சிட்டு கனவு கூட நினச்சி பார்த்துருக்கேன் சரியா அன்றைக்கி அப்படி சொன்னது எல்லாமே நீ எனக்கு புரிஞ்சுக்கணும் என்னோட லவ்வில் நான் வீக் ஆக்கிட்டேன் சரியா அப்போ தான் நீ எமோஷனல் ஆனதான் நீ கண்டிப்பாக மேட்ச் பண்ணிப்பா சொல்லிட்டு அப்படி பண்ணேன் சாரி ஜெயிக்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி பண்ணேன் ஜிம் ஜெயிக்க அடிக்கிறாங்க ஜெயிக்க போக்கு நம்ம சாரிடா சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்க எவ்வளோ பயந்துபட தெரியுமா நான் அவருக்கு எவ்வளோ பயந்துபட தெரியுமா நீ 1 week பேசாமல் எவ்வளோ ஹார்ட் அடிக்க தெரியுமா சொல்கிறாங்க நானும் பண்ணுறது எனக்கு அவன் ஃபேமிலி பற்றி பேச நினச்சிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஃபேமிலியோட பெரிய விஷயம் நினைக்கிறேன் எனக்கு கணக்கு வருஷம் அதான் சொல்கிறாங்க இந்த நில ஜிம் ஜெயிக்க தொட்டு அடிக்கிறாங்க ஜெயிக்க பின் அடிக்காத அடிக்கிறா ஜெயிக்க சொல்கிறாங்க அப்படியே அடிப்பா சொல்கிறாங்க அப்போ ஜெயிக்க ஜிம் பின் பண்ணுங்க சோஃபாவில் ஜெயிக்க பார்க்குங்க ஜிம் என்னடா சொல்கிறாங்க லவ்விடா சொல்கிறாங்க லவ் டூடா ஜிம் ஜெயிக்க ஹக் பண்ணிக்க பயந்துட்டு தெரியுமா ஏன் இப்படி பேசாமல் போனால் சொல்கிறாங்க அது அப்படி பண்ணதான் புரிஞ்சுப்ப நினச்சேன் நினச்சி போய் பார்க்கல சரி கேட்க எப்படி லவ்வா சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நான் கூட நினச்சேன் ஒரு வேலை எனக்கு தான் லவ் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன்னா ஆனால் அன்றைக்கி டேடி தெரியுமா அப்போ தான் படிச்சு மனசு ரொம்ப வலிச்சிச்சு என்ன பண்ணுறது சரி ஓகே எனக்கு நீ வரனாக்கில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 week ரொம்ப மாட்டி இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க இதை பேசாமல் தவிக்கிட்ட சொல்கிறாங்க சார் நீ மட்டும் பேசாமல் இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது வேறு வழி தெரியல ஜெயிக்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலியை பிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரண விஷயமா ஜெய கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பிரிச்சு தான் விட்டு கஷ்டம் இதுக்கப்புறம் எங்கே தான் போகிறோம் ஓகேவா இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ எங்கே தான் போகிறோம் ஓகேவா நீ நான் மட்டும் தான் லைஃப்பில் சொல்கிறாங்க சங்கா சொல்லிட்டு எங்கே தான் போகிறோம் ஓகேவா கொரியாவில் பதிக்கு போக மாட்டோம் ஓகேவா அதுக்கப்புறம் போகலாம் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா ஜெயிக்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நீ எனக்கு கூட மட்டும் தான் இருக்கும் நீ கூட மட்டும் தான் இருக்கும் சரி அங்கே நான் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கேன் சரியா நான் அங்கே ஒர்க் பண்ணணும் எனக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க சரியா நான் பிஸியாக இருப்பேன் செகண்ட் நீ படிக்கணும் நீ படிக்க போகிற அப்படி என் கூட லைஃப் என்ஜாய் பண்ண ஓகேவா நம்ம தான் லைஃப் ஜெயிக்க சொல்கிறாங்க அப்படிதான்
அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஜிம் ஜேகே மேரேஜுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. ஜேகே ஸ்மோக் பண்ணுறதா பார்க்குறாங்க. ஜிம்முக்கு லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஜேகே அவ்வளோ லவ் கேரங்க இருக்காங்க. அது ரொம்ப ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் கேட்டது கேட்காது நினச்சது எல்லாமே பார்த்து பண்ணுவார். அதில் ஜிம்முக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ப்ரெசென்ட் வந்துடுறாங்க. இப்போ ஜேகே கொக்கோ எடுத்து தான் கொடுக்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நினச்சோம் காஸ்ட்டுங்க அக்காட ஜேகே ஃபுட் பண்ணாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஜேகே பார்க்க என்ன ஃப்ளாஷ் பார்க்க நினச்சி பார்த்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன நினச்சி பார்த்தா சொல்கிறாங்க. இந்த கேடி பையன் இருக்காங்க எப்படி மேரேஜ் பண்ணா சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. இப்போ என்ன அவங்க மேரேஜ் பண்ணி அவ்வளோ சாதாரண விஷயமா கேட்குறாங்க. சரி கேடி பையன் நீங்கள் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி சரி சாப்பிடுறது ஜேகே சாப்பிட்றாங்க. இதோடைய திருப்பி தெரியா போட்டு போய் நம்ம முடிக்கண்டா. ஓகே ஸ்டோரி பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக வைக்கிறா எல்லா ஸ்கிப் பண்ணலாம்டா. ஓகேவா பாய்.